இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சுய பிரகடனம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூ உலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றிங்க அன்பு தங்கையே. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின்
அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 458வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் ஆழ்மனம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். ஆழ்மன பதிவுகளின் வாயிலாகவே நமது வாழ்வியல் வழிமுறைகள் என்றென்றும் நேர்த்தியாகவும் வெகு சிறப்பாகவும் பயணித்து வருகின்றது. புறமனம் எப்பொழுதும் ஒரு இயல்பு வாழ்க்கை சூழலில் சிக்கிக்கொள்ளும் அன்றாட உணர்ச்சிகளின் தொகுப்பாக இருந்தாலும் ஆழ்மனம் நம்மை என்றென்றும் இயக்கக்கூடிய ஒரு அடிப்படை கட்டமைப்பாக எப்பொழுதும் இருக்கின்றது. நமது உள்ளமும் உடலும் கூட எப்பொழுதும் அந்த ஆழ்மனதின் அனிச்சை செயல் வாயிலாக நம்மை அறியாமல் இயங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான சக்தியாக இறைமையின் வடிவாக நம்முள் செயல்பட்டு வருகின்றது. இத்தகைய உடல் குறித்த ஆரோக்கியம் குறித்த பார்வையினை தாய்நாடு சமுதாய கல்லூரி வாயிலாக நாம் ஒன்றுவிட்ட வாரங்களில் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் சிறப்புரைகளாக கேட்டு வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று தாய்நாடு சமுதாய கல்லூரியின் ஆசிரியராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் நம்மிடையே இன்று சிறப்புரையாற்ற இணைந்திருக்கின்றார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நமது தளத்தில் முதன் முறையாக சிறப்புரையாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரர் அவர்களின் அற்புதமான சிறப்புரையில் அடுத்த 50 நிமிடங்கள் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. இனிய வணக்கம் சகோதரரே. உங்களோட நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்கோளமுடன். சரித்திரம் படைப்போம் நிகழ்வில் ஆழ்மனம் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் கொஞ்சம் பேச இருக்கிறது. நல்லா இருக்கும். ஒருவேளை ஏர்போன் போட்டிருந்தீங்கன்னா எடுத்துட்டு நார்மலா பேசுங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தலைப்பில் இன்னைக்கு என்ன சொல்ல இருக்கிறேன் என்ற தலைப்பை பார்த்தோம்னா, ஒவ்வொருவரும் நாம் அன்றாட வாழ்வில் கடைபிடித்து கொண்டிருந்த விஷயத்தையும் அதை தவறவிட்ட விஷயத்தையும் அதனால உடல்ல ஏற்பட்ட பாதிப்புகளால நாம் இன்று சிரமப்பட்டுட்டு இருக்கோம். அவ்வாறு நம்ம கடைபிடித்த விஷயங்கள்ல ஒன்று ஆரோக்கியம்தான். காலையில எந்திரிச்சாலே அது முதல் ஆரோக்கியம். பசிக்கும்போது சாப்பிட்டாலே அது ஆரோக்கியம். தூக்கம் வரும்போது தூங்கிட்டாலே அதுவும் ஆரோக்கியம். ஆனா நம்ம பசிக்கிறப்ப சாப்பிடுறது இல்ல.
தூக்கம் வர்றப்ப தூங்குறதில்ல. தூங்காம உடம்ப கெடுத்துக்கிறோம். இதனால நம்ம உடல் நலமும் பாதிக்கப்படுது. மனநலமும் பாதிக்கப்படுது. அந்த கால முறைகள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சதும் நேரமா எந்திரிச்சுருவாங்க. 3:30 மணிக்கு எந்திரிச்சுருவாங்க. நைட்டு தூங்குறது பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு மேல விளக்கு அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க. வெளிச்சத்த பயன்படுத்த மாட்டாங்க. 7 மணிக்கு மேல படுத்து தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க இயற்கையோட இயற்கையா ஒன்றி இருந்தாங்க. நம்ம அக்குபஞ்சரோட தத்துவத்தில பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களோட சரியாக இணைந்து இருந்தார்கள் என்றே சொல்லலாம். அது எப்படி பஞ்சபூதங்களோட இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிக்கிறாங்க அப்படின்னா, நேரமா எந்திரிச்சுருவாங்க. நேரமா எந்திரிச்சுட்டு, அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாதுங்கிற அப்பலாம் ஒரு யோகா கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. எந்த ஒரு மருத்துவம் கிடையாது. ஒருத்தவங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, கோவிலுக்கு செல்வாங்க. அங்க எப்படி அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கோயில்ல போயிட்டு ஒரு மண்டலம் பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்துங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மண்டலம் பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்தணும் அப்படின்னா, டெய்லியும் காலைல அவங்க நேரமா எந்திரிக்கணும். நேரமா எந்திரிச்சு முதல்ல என்ன பண்றாங்க? குளிக்கிறாங்க. குளித்தல் அப்படின்னா குளிர்வித்தல். நெருப்போட தன்மை மேல் நோக்கி எப்படி நீங்க வச்சாலும் நெருப்பு மேல் நோக்கி தான் போகும். அப்ப நம்ம காலையில குளிக்கும்போது நம்ம உஷ்ணம் நம்ம உடம்புல இருந்து கீழ இருந்து மேல போய் முதல்ல சிரச பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? தலையில கொஞ்சம் தண்ணி ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் கால்ல இருந்து தலை வரைக்கும் தண்ணி ஊத்திக்குவாங்க. அப்ப நம்ம உடல் உஷ்ணம் வெளியேறுது நம்ம உடம்ப விட்டு. நம்ம இரவு உண்ணுட்டு நாம தூங்கிறோம். இரவு உணவு நாம சாப்பிட்டு நாம தூங்குனாலும், அந்த உணவ செரிக்கிறதுக்காக என்ன பண்ணுதுங்க? கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருகுடல், கணையம் எல்லா உறுப்புகளும் வேலை செய்யுது. அப்போ உடம்புக்கு ஒரு சூடு ஏற்படுது. அந்த சூடு அதிகமாவுது. அந்த சூட்ட வெளியேத்த குளிக்கிறோம். குளிர்விக்கிறோம். பெரும்பாலும் அதனால தான் நம்ம அக்குபஞ்சர் முறையில இரவு உணவ பெரும்பாலும் 8, 8:30க்குள்ளார முடிச்சுக்க சொல்றோம். இன்னும் சொல்லப்போனா 8, 8:30 மணிக்கெல்லாம் தூங்கணும். அது சில மிட் நைட் அப்படிங்கிறதே நம்மளோட கணக்கு முறையில பார்த்தீங்கன்னா, இரவு 9:30 மணி 10 மணிங்கிறது நம்மளுக்குலாம் அது என்னதுங்க? மிட் நைட். ஆனா நெறைய பேர் அந்த மிட் நைட்டையும் தாண்டி 10, 11 மணிக்கு தூங்கும்போது, அந்த தலையில அந்த மெலோடின்ங்கிற ஒரு சுரப்பி சுரக்கிறதில்ல. அதனால அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் பாதிப்புக்கு உள்ளாகுது. இத தடுக்கிறதுக்காக தான் 7, 7, 7:30 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிருவாங்க. அப்ப அவங்க சாப்பிடுறதே பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 6 மணிக்குள்ள அவங்களுக்கு உண்டானது. ஏன்னா, இரவு உணவு பெரும்பாலும் தவிர்க்கிறது தான் உடம்புக்கு நல்லது. அரை வயிறு சாப்பாடு, வயிறு தண்ணி, மீதி வயிறு எப்பயுமே எம்ப்டியா விடணும்னு சொல்றாங்க. ஆனா, இப்ப இன்று இருக்கிற நவீன சூழ்நிலையில அரை வயிறு சாப்பாடுங்கிறது எங்கேயும் கிடையாது. த தொண்டை வரைக்கும் சாப்பிட்டுட்டு, அதுக்கும் மேல தண்ணி குடிக்க முடியாம குடிக்கிறாங்க. இன்னும் சில ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரசாயன உணவுகள கலந்திருக்கிற உணவ தான் எடுத்துக்கிறாங்க. அது போக அந்த உணவ செரிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக, அந்த உணவு செரிமானம் பண்றதுக்கு 7 அப், ஸ்ப்ரைட்லாம் எடுத்துக்கிறாங்க. நான் பக்கமா ஒரு சொந்தக்காரங்க திருமணத்துல கொஞ்சம் சேவை பண்ணிட்டு இருந்தேன். என்னால முடிஞ்ச சேவை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப அவங்களுக்கு பரிமாறுதல்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த காலையில உணவுக்காக இவங்க என்ன பண்றாங்க, நைட் உணவு முடிச்சு காலைல உணவுக்காக பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹோட்டல்ல வேலை செய்ற அந்த ஹோட்டல்ல ஊழியர் என்ன பண்றாருன்னா, இன்னொருத்தர்ட்ட சொல்லி 7 அப் 2 பாட்டில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவரும் வாங்கிட்டு வர போறாரு. சரி ஏதோ களைப்பா இருப்பாங்களாட்டுருக்கு 7 அப் குடிக்கிறாங்கன்னு நான் நெனச்சேன். ஆனா வாங்கிட்டு வந்த அந்த சமையல்காரர் அந்த 7 அப் என்ன பண்ணாருன்னா, அந்த இட்லி மாவுல 2 பாட்டில் 7 அப் ஊத்துறாரு. நான் அத என் கண்ணால பார்த்தேன். நம்ப கல்யாண மண்டபத்துல உணவு இட்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொசு பொசுன்னு சாஃப்ட்டா இருக்கும். அப்படியே குஸ்பு இட்லின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கே! அப்படின்னு பார்க்கும்போது, 2 பாட்டில் 7 அப் அதுல ஊத்துறனால தான் அந்த இட்லி அவ்வளோ பாஞ்சு மாரி இருக்கு. இன்னும் இதுல நெறைய விஷயங்கள் கலக்குறாங்க. இது நான் எதர்ச்சியா அந்த கல்யாண மண்டபத்துல இருக்கும்போது நான் பார்த்த விஷயம். கண்கூட பார்த்த விஷயம். நம்ம உண்ணும் உணவே நம்மளுக்கு நஞ்சா மாறுது. அப்ப அததான் சொல்லுவாங்க. "ஒரு வேளை சாப்பிடுபவன் ஞானி ஆவான். 2 வேளை சாப்பிடுபவன் போகி ஆவான். 3 வேளை சாப்பிடுபவன் நோனி ஆவான். 4 வேளை சாப்பிடுபவனை என்னவென்று சொல்வதுன்னே தெரியலன்னு" சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை சாப்பிடுறவன் ஞானி, 3 வேளை சாப்பிடுறவன் நோயாளின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இரவு உணவ நம்ம தமிழர்கள் அப்பயே தவிர்க்க சொல்லியிருக்காங்க. சித்த மருத்துவ குறிப்புகள. "நீரை காய்ச்சி, நெய்யை உருக்கி, மோரை பெருக்கி உண்டு வந்தால் நோயின்றி நலமாக வாழலாம்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர காய்ச்சி குடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க சொன்ன காலத்துல சித்தர்கள் சொன்ன காலத்துல மண்பானை தான் இருந்ததே தவிர, சில்வர் பாத்திரமோ, அலுமினிய பாத்திரமோ இல்ல.
அலுமினியம் என்னும் விஷம்னு ஒரு டாபிக்கே நான் படிச்சிருக்கிறேன். அலுமினிய பாத்திரம் வந்து அதிகமா பயன்படுத்த அந்த ஹீட் அதிகமாகி அதுவே நம்ம உடம்புல நச்சா மாறுது. அப்போ ஒரு பானை தண்ணிய 3/4 பானை தண்ணிய சுண்ட வச்சு, அத குடிக்கும்போது, அது நம்மளுக்கு பிரபஞ்ச ஆற்றல குடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெய்யை உருக்கி நெய்ய வந்து உருக்கி சேர்த்துக்க சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் அடுத்தடுத்த ப்ராசஸ். பதப்படுத்தி அந்தந்த ப்ராசஸ் கொண்டு போகும்போது, அதோட தன்மை ஆரோக்கியமா இருக்கும். மோரை பெருக்கி, மோர் அதிகமா சேர்த்துக்க சொல்றாங்க. ஏன்னா நம்ம நாடு வெப்ப தேசம். அந்த உடல் உஷ்ணமாவாம இருக்க, உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடைக்க, மோர் குடிக்க சொல்றாங்க. இதுல இடையில எங்கேயும் பாலோ, தயிரோ நம்ப ஆட் பண்ண சொல்லல. சித்தர்கள் சித்த மருத்துவத்துக்காக அந்த பால் இதெல்லாம் ஆட் பண்ணாங்களே தவிர, அன்றாட வாழ்வுல பால், தயிர பயன்படுத்த சொல்லல. ஏன்னா மாட்டோட ஜீன் வேற, மனிதனோட ஜீன் வேற. நல்லா காய்ச்சல் அடிக்கிற டைம்ல எருமை பால் குடிச்சோம்னா, நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தான் உஷ்ணம் அதிகரிக்கும். உடம்புல ஜீரண தன்மையே கெட்டு போயிரும். இப்போ பால், தயிர் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோங்க? பால், தயிர தான் அதிகமா எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த சாப்பாடு சாப்பிட்டு செரிக்கலனா 7 அப், ஸ்ப்ரைட்ன்னு எடுத்து அத செரிமானம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ உடம்பு என்ன பண்ணுங்க? நாம சாப்பிட்டு நம்மள செரிமானம் பண்றதுக்கு இந்த முதலாளி டைம் குடுக்கறதில்ல. அவரா வெளிய இருந்து செரிமானம் பண்றதுக்காக 7 அப், ஸ்ப்ரைட் எடுத்துக்கிறாங்க. அப்ப நாம ஏன் செரிமானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஜீரண மண்டலம் கெட்டு போயிருது. நோய் ஆரம்பிக்கிறதே வயித்துல தான். வயிற சுத்தமா வச்சுக்கிட்டா, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால தான் காலையில நேரமா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதும் காலையில ஏன்னா நைட் நேரமா தூங்கியிருப்பாங்க. காலைல எந்திரிச்சதும் ஒரு ஒரு சொம்பு கஞ்சியோ ஏதோ குடிச்சுட்டு அவங்க அன்றாட வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா நம்ம எந்திரிக்கிறது 7, 8 மணிக்கு அவசர அவசரமா பல்லு விளக்கிட்டு விளக்காம, சிலர்லாம் பெட் காஃபி ரொம்ப ஃபேமஸா இருக்கும். 7, 8 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சதும் பல்லு கூட விளக்காம என்ன பண்ணுவாங்க? பெட் காஃபி. பெட்லயே காஃபி குடிக்கிறதுனால அதுக்கு பேரு பெட் காஃபி. இன்றைய நடைமுறையில ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்ம உடம்பு சந்திச்சுட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் உணவு முறை, பழக்கவழக்கங்கள் தான். உடம்புல கழிவுகள் தேங்குறது தான் முதல் காரணம். அக்குபஞ்சரோட தத்துவமே கழிவு நீக்க பயிற்சி தான். அததான் வள்ளலாரும் சொல்லியிருக்காரு. "கழிவுகளின் தேக்கமே நோய்." கழிவுகளை நீக்கினால் நோயிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2. ஒருத்தவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா நாள் 2. ஒரு நாளைக்கு காலை, மாலை 2 நேரம் பாத்ரூம் போயிருக்கணும். வாரம் 2, வாரத்துக்கு 2 முறை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிச்சிருக்கணும். அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிச்சிருந்தோம் அப்படின்னா, சில முறைகள ஃபாலோ பண்ணணும். எண்ணெய் தேய்ச்சு நான் ஆல்ரெடி முதல்ல பேசம்போதே சொன்னேன். குளித்தல் அப்படி என்றால், குளிர்வித்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்போ குளிர்விக்கிறோம். எத குளிர்விக்கிறோங்க? இந்த உடம்ப குளிர்விக்கிறோம். அப்ப நாம அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிச்சிருந்தோம் அப்படின்னா, மறுபடியும் அன்றைய நாள் உடம்ப உஷ்ணமாவாம பார்த்துக்கணும். அப்ப அன்னைக்கு காரமான உணவுகள் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு மிதமான உணவுகள் தான் சாப்பிட வேண்டும். அன்னைக்கு வெயில்ல மதியான நேரம் அலையக்கூடாது. வெயில்லயே சுத்தக்கூடாது. வெயில்ல போய் கிரிக்கெட் விளையாடுறதோ, இல்ல ஆஃபீஸ் ஒர்க்கா வெயில் சம்மந்தமா வெளிய அப்படியே அந்த வெயில்லயே டிராவல் பண்றதோ, அந்த மாரி அலைச்சல் இருக்கக்கூடாது. ஏன்னா, மீண்டும் உடல் உஷ்ணமாகக் கூடும். அன்னைக்கு இரவு உணவும் காரமா சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு இல்லறத்திலயும் இருக்கக்கூடாது. ஏன்னா, உடல் மீண்டும் உஷ்ணமாகக் கூடும். இதெல்லாம் தவிர்த்தா தான் வாரத்துக்கு 2 முறை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா, நாம பெரும்பாலும் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற பழக்கமே இல்ல. அவங்கவங்க அப்படியே தண்ணி ஊத்திக்கிறாங்க. ஓகே. அப்படி வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறாங்கன்னா, அந்த தீபாவளி அன்னைக்கு குளிப்பாங்க. ஆனா, அன்னைக்கு தான் நான் சொன்ன எல்லாமே நடக்கும். காரஞ்சாரமா கறி எடுத்து சாப்பிடுறது, எல்லாமே பண்றது, உடல் உஷ்ணத்த மேலும் அதிகரிக்க செய்றாங்க. மாதம் 2 அப்படிங்கிறது திருமணமானவங்க இல்லறத்துல ஏன்னா அது ஒரு ஜீவித்த குழம்புங்கிறது ஒரு கழிவு தான். அது 15 நாளைக்கு ஒரு முறை ப்ராப்பரா வெளியேத்தணுங்கிறதுக்காக தான் திருமணம்ங்கிற ஒரு பந்தத்த ஏற்படுத்துனாங்க. வருடம் 2ங்கிறது உடம்ப சுத்தப்படுத்தக்கூடியது. கிரியா யோகா, மனவளக்கலை யோகால இருக்கிறனால, ஆசனங்கள்லாம் தெரிஞ்சதுனால, சில யோக முறைகளும் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்குங்க. இதுதான் வருடம் 2 6 மாசத்துக்கு ஒரு முறை உடம்ப சுத்தப்படுத்திக்கணும். அந்த காலத்துல கழிவுகள் கம்மி. அப்படி இருந்துமே பெரும்பாலும் சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிரியா யோகால கழிவுகள உடம்புல இருந்து கழிவுகள வெளியேத்துவாங்க. பல முறைகள் இருக்கு. ஜலநேத்தி, சூத்திரநேத்தி, இந்த மாரி திராடகம் நெறைய முறைகள் இருக்கு. அந்த ஜலநேத்தி, சூத்திரநேத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குடுவையில மூக்குல அந்த சுட தண்ணீல கல்லுப்பு வெது வெதுன்னு இருக்கிற தண்ணீல கல்லுப்ப கலந்து, ஒரு மூக்கோட துவாரத்து வழியா நீர பாய்ச்சி, இன்னொரு மூக்கோட துவாரத்து வழியா நீர வெளியேத்துவாங்க. திருப்பி ஆப்போசிட்லயும் அதே மாரி பண்ணுவாங்க. இப்ப சைனஸ் தொந்தரவு, ஒற்றை தலைவலி, இரட்டை தலைவலி இந்த மாரி பிரச்சனைகள் வராது. மூக்கடைப்பு பெரும்பாலும் இருக்காது. சுவாச மண்டலம் சீரா இருக்கும். ஏன்னா சித்தர்கள் அவங்க மூச்ச பொறுமையா உள்ள இழுத்து பொறுமையா விடுவாங்க. அவங்க மூக்கு முன்னாடி
அந்த துவாரத்துக்கு முன்னாடி ஒரு மயில் இறக வச்சா கூட என்ன ஆவாதுங்க, அசையாது. அந்த அளவுக்கு பொறுமையா மூச்சு உள்ள இழுத்து பொறுமையா விடுவாங்க. சுவாச மண்டலத்த நல்லா வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு மூச்ச உள்ள இழுத்து விட்டாங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட ஆயுள் காலம் அதிகரிச்சது. பெரும்பாலும் நாய்கள் வாய் வழியா சுவாசிக்கும். அதோட ஆயுள் காலம் கம்மியா இருந்தது. அதுவே கடல் ஆமை வெளிய வந்தா 1 நிமிஷத்துக்கு 3 மூச்சு தான் விடும். அது 300ல இருந்து 350 வருஷம் உயிர் வாழ்ந்தது. அப்ப சுவாச துவாரங்கள சுத்தப்படுத்துனாங்க. சூத்திர நேத்தின்னு சொல்லுவாங்க. சூத்திர நேத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு லப்பர் குழாய். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரெட் மாரி வச்சிருந்தாங்க. திரி மாரி வச்சிருந்தாங்க. மெழுகு திரி மாரி. இப்ப இருக்கிறது லப்பர் டியூப் மாரி இருக்கும். அது வழியா மூக்கு வழியா அந்த டியூப் ஒரு ஓட்ட வழியா விட்டு, வாய் வழியா அந்த டியூப்ப வெளிய எடுத்து, அதன் மூலமா அந்த மூக்கையும், அந்த குடல் வாயையும் சுத்தப்படுத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிப்பன் காட்டன் துணி இருக்கும். அந்த காட்டன் துணிய தண்ணீல நனைச்சு, மெல்ல மெல்லமா தொண்டையில முழுங்க வச்சு, அது அப்படியே அடி குடல் வரைக்கும் போகும். ஏன்னா, குடல சுத்தப்படுத்துறதுக்காக. குடல் வரைக்குமே போன பிறகு, பொறுமையா அந்த ரிப்பன எடுப்பாங்க. காட்டன் ரிப்பன பொறுமையா வாயிலிருந்து எடுக்கும்போது, அவ்ளோ கோழைகள், அவ்ளோ சளி அந்த ரிப்பன்ல ஒட்டிட்டு இருக்கும். ஏன் சொல்றேன்னா, கழிவு நீக்க தத்துவத்துல அவ்ளோ கஷ்டப்பட்டு சித்தர்கள் அந்த கழிவுகள வெளியேத்தியிருக்காங்க. இத்தனைக்கும் அந்த காலத்துல ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது, ஜங்க் உணவு கிடையாது, துரித உணவுகள் கிடையாது, கிரில்லு, சிக்கன், ஷவர்மா எந்த ஒரு உணவும் கிடையாது. அப்படி இருக்கும்போதே அவ்வளோ சுத்தப்படுத்துனாங்க. அப்புறம் குடல் சுத்தப்படுத்துறதுக்கு 2, 3 மக்ல தண்ணி நல்லா கல் உப்புல கலந்து, அத 2, 3 மக்கு அந்த தண்ணிய குடிச்சிட்டு, நடு விரலால தொண்டை குழாய் உள்ள கை வச்சு, வாமிட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த பித்தம், கபம் இதெல்லாம் வெளியேத்திருவாங்க. அந்த உடம்புல இருந்து அந்த கழிவுகள வெளியேத்துவாங்க. இனிமா எடுத்துக்குவாங்க. இனிமா எப்படி எடுத்துக்குவாங்க? அப்பலாம் இனிமா கிட்லாம் கிடையாதுங்க. பப்பாளி குச்சிய உடைச்சு, அதுல ஆசன வாயில சொருவி, ஆனஸ் மசில்ஸ்ல சொருவி, குளத்துல உட்காந்து அது மூலமா தண்ணி உள்ள செலுத்தி, அடி வயிற்று பகுதி, குடல் பகுதிய சுத்தப்படுத்திக்குவாங்க. அதனால தான் வள்ளலார் சொல்றாரு, "கழிவுகளின் தேக்கமே நோய். கழிவுகளை நீக்கினால் நோயிலிருந்து விடுபடலாம்." அப்ப அவ்ளோ அந்த கழிவு நீக்க பயிற்சி அப்ப அப்படி கஷ்டமான முறையில, கடினமான முறையில ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அக்குபஞ்சர் என்ன பண்ணுதுங்க, நம்மளோட கழிவுகள பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள், பஞ்சபூதங்கள்ல எங்க ஆற்றல் கம்மியா இருக்கோ, அந்த பஞ்சபூத சக்திய குடுத்து, இயற்கையா நம்ம உடம்பு நம்ம கழிவுகள வெளியேத்திட்டு இருக்கு. அக்குபஞ்சர்ல நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, பசிச்சா சாப்பிடுங்க. அந்த 4 கோல்டன் ரூல்ஸ் இருக்கும். பசிச்சா சாப்பிடுங்க, தாகம் எடுத்தா மட்டும் தண்ணி குடிங்க, தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிருங்க, ஓய்வு எடுக்கணும்னு தோணும்போது ஓய்வு எடுத்துருங்க. உடம்பு ஓய்வு கேட்கும்போது ஓய்வு குடுங்க. உடம்பு தூக்கம் வருதுன்னு சொல்லும்போது தூங்குங்க. இதுல முதல் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா, பசிச்சா சாப்பிடுங்க. அப்படி இருக்கும்போது, என்னோட கிளாஸ்ல ஒரு ஐயா வந்து அட்டெண்ட் பண்ணாரு. அவருக்கு ஏஜ் கிட்டத்தட்ட ஒரு 45, 44 இருக்கும். அவரு பசிச்சா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுனால, கிட்டத்தட்ட ஒரு 8 நாள், 9 நாள் அவரு பசிக்கவே இல்ல. ஆனா அவரு சாப்பிடவே இல்ல. தாகம் எடுத்தா மட்டும் தண்ணி குடிச்சாரு. தாகம் எடுக்குது, தண்ணி குடிச்சாரு. பசிங்கிற உணவு அவருக்கு ஏற்படவே இல்ல. அந்த 8, 9 நாள்ல பார்த்தீங்கன்னா, அவர் உடம்புல பல மாற்றங்கள் ஏற்படுது. திடீர்னு உடம்புல உஷ்ணம் அதிகரிக்குது. காய்ச்சல் வர்ற மாரி உடம்பெல்லாம் சூடாகுது. அப்புறம் நார்மல் ஆகுது. நல்லா தூக்கம் வருது. தூங்க விட்டாரு. உடம்புக்கு நல்ல ரெஸ்ட் குடுத்தாரு. அந்த 9ஆம் நாள் பார்த்தீங்கன்னா, அவர் சிறுநீரே பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர்ல வெளியேறுது. அந்த சிறுநீர் அவரு யூரின் ஏன்னா தாகம் எடுக்கும்போது தண்ணி மட்டும் தாகம் எடுத்தா குடிக்கிறாரு. அவரு யூரின் பாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே கருப்பு கலர்ல அந்த சிறுநீர் உடம்ப விட்டு வெளியேறுது. அந்த டாக்ஸின்னு சொல்லக்கூடிய உடம்புல இருந்து ஏகப்பட்ட நச்சுக்கள் அவர் உடம்ப விட்டு வெளியேறுது. நாம என்ன பண்றோங்க? நேரத்துக்கு சாப்பிடல. காலைல சாப்பிட்டு மதியானம் சாப்பிடலன்னா தல கிறுகிறுன்னு இருக்கும். பசி எடுக்க ஆரம்பிச்சுரும். அல்சர் வந்துரும், பிபி வந்துரும், அது வந்துரும், இது வந்துரும்ன்னு சொல்லி, பசிக்குதோ பசிக்கலையோ அந்த டைமுக்கு ஆனா சாப்பிட்டுறது. நவீன உலகத்துல அது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயிருச்சு. நேரத்துக்கு சாப்பிடணும். யாராவது சாப்பிடலன்னா கூட முதல்ல ஃபோன் பண்ணி என்ன கேட்கறாங்க? சாப்பிட்டியான்னு கேட்கறாங்க. அது அவங்களுக்கு பெருமை. எனக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? இல்லையே சாப்பிடலையா? சாப்பாடுன்னு கொண்டு வந்து பசிக்கிறதுக்கு முன்னாடி சோறு கொண்டு வந்து வச்சுர்றாங்க. டிவி ஆன் பண்ணி விட்டுர்றாங்க. அந்த டிவில அந்த சேனல பார்த்துட்டு, பொம்மை கதைய பார்த்துட்டே குழந்தைங்கள சாப்பிட விடுறது. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் பார்த்தோம்னா, அதுல ஒரு கருத்து படம்னு ஒரு பேரே இருக்கும். கார்ட்டூன் என்றால் கருத்து படம். அப்ப இந்த பாப்பாய், புல்டாலாம் ஏதோ ஒரு சாப்பிடுவாங்க. ஸ்பானிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பசலைக்கீரை சாப்பிட்டா சத்து வரும் அப்படின்லாம் காட்டியிருக்காங்க. ஆனா இன்றைய காலத்துல ஒரு டிவில ஒரு ஆட் பார்க்குறேன். சோட்டா பீமா அப்படின்னு ஒரு விளம்பரம் ஓடுது.
மோட்லோ, பட்லோ அப்படின்னு ஒரு விளம்பரம் ஓடுது. குழந்தைங்க அத தான் விரும்பி பார்க்குறாங்க. அந்த சோட்டா பீமாங்கிற விளம்பரத்துல பாருங்க, லட்டு சாப்பிட்டா சத்து வரும். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் அந்த நாடகம் ஓடும். லட்டு சாப்பிட்டதும் சத்து வந்துரும் அப்படின்னு. மோட்லோ, பட்லோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பாருங்க, சமோசா சாப்பிட்டா சத்து வருது. ஆரோக்கியமா இருக்கிறாங்க. சமோசா சாப்பிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க, ஆரோக்கியமா இருக்காங்கற மாரி அப்ப குழந்தைங்க அவங்க மனசுல என்ன பதியுதுங்க? அவங்க மனதுல. ஓ! இந்த லட்டு ஸ்வீட் சாப்பிடணும், சொமோட்டோ சாப்பிடணும், ஷவர்மா இதெல்லாம் சாப்பிட்டா தான் ஆரோக்கியம். அப்படின்னு நெனச்சுட்டு கழிவுகள அதிகமா உடம்புல சேர்த்துக்கிறாங்க. ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டாலே, இந்த மேகி இந்த மாரி பெரும்பாலும் பெரிய கம்பெனி நிறுவனத்தோட நூடுல்ஸ் சாப்பிடும்போது, அந்த நூடுல்ஸ்ல இருக்கிற டாக்ஸின் நம்ம உடம்ப விட்டு வெளியேற, கிட்டத்தட்ட நம்ம உடம்புல 7 நாட்கள் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஜங்க் ஃபுட்ல இருந்து கழிவுகள் உடம்ப விட்டு கம்ப்ளீட்டா வெளியேறதுக்கு ஒரு 7 நாட்கள் ஆகும்ன்னு சொல்றாங்க. எப்படி ஒரு பிளாஸ்டிக் மண்ல போட்டோம்னா, அது முழுசா மக்கறக்கு 42 வருடம் ஆகுமாம். நம்ம பல்லு விளக்குற பேஸ்ட் அந்த பிரஷ் இருக்கு பார்த்தீங்களா? டூத் பேஸ்ட் அந்த பிரஷ்ஷு, அந்த பேஸ்ட்டுக்கு இது நீங்க மண்ல போட்டாலே, அது முழுவதுமா அந்த மண்ல மக்கறக்கு கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் எடுத்துக்குது. அதே மாரி நம்ம சாப்பிடக்கூடிய நச்சுக்கள் நம்ம உடம்ப விட்டு வெளியேறது, இயல்பாவே ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டாலே, அந்த நச்சு உடம்ப விட்டு வெளியேற 7 நாட்கள் தேவைப்படுது. கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிருது. ஆனா நான் தொடர்ந்து மத்த துரித உணவுகள் இதெல்லாம் சாப்பிடும்போது, அந்த நச்சுக்கள் நம்ம உடம்புல அங்கங்க போய் தங்கிருது. அது அங்கங்க போய் தங்கி, ஒரு இடத்துல சும்மா இருக்காம என்ன பண்ணுதுங்க, ஒரே இடத்துல அந்த நச்சுக்கள் செல்கள டேமேஜ் பண்ணி, அந்த இறந்த செல்கள ஒரே இடத்துல சேர்த்தி வச்சுக்கிட்டு ஒரு புற்றுமாரி உருவாகுது. அதுதான் கேன்சர், புற்றுநோய். முந்தைய காலத்துல புற்றுநோய்ங்கிறது யாருக்கும் தெரியாது. வாழ்வே மாயம் கமலஹாசன் படத்துல அந்த புற்றுநோயால அவதிப்பட்டு இறக்குற மாரி காட்டுவாங்க. அப்பதான் தெரியும். வாழ்வே மாயங்கிற படத்துல தான் புற்றுநோய்ங்கிறதே நெறைய பேத்துக்கு தெரியும். அது தீர்க்க முடியாத நோயா இருந்தது. அந்த நோய்க்கு மருந்து கிடையாது. புற்றுநோய் வந்தா ஆள் இறந்துருவாங்க அப்படின்னு அப்பதான் தெரியும். ஆனா இப்ப எப்படிங்க இருக்கு? எல்லா ஊர்லயும் கேன்சர் சென்டர் இருக்கு. கேன்சர்ங்கிறது இப்ப ஒரு சாதாரண சளி, காய்ச்சல் மாரி 10ல நான் 7 பேருக்கு 8 பேருக்கு கேன்சர் இருக்கு. சாதாரணமா ஆயிப்போச்சு. ஃபேமிலில யாரோ ஒருத்தன கேட்டா, ஆமா எங்க ஃபேமிலில ஒரு கேன்சர் இருந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு ஆயிருச்சு. தமிழ்நாட்டுல கேன்சர் பேஷண்ட் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம், எங்க ஊர் ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டுக்கு மிகில் அருகில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் தான். ஏன் ஈரோடு மாவட்டத்த சுத்தி பாருங்க. அங்க இல்லாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. அதே மாரி அங்க இல்லாத ஹோட்டலே கிடையாது. நீங்க அந்த ஈரோடுலருந்து பெருந்தூர் ரோடு ஆகட்டும், ஈரோடு ஜிஹெச் ரோடு ஆகட்டும், எந்த ரோடு வேணா பாருங்க. ஒரு ஹோட்டல் இருக்கும். கொஞ்சம் தள்ளியே ஒரு 10 அடி தூரத்திலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ஹோட்டல் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் தூரத்திலேயே ஹாஸ்பிட்டல் இருக்கும். கொஞ்சம் தூரத்திலேயே ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல் இருக்கும். சாப்பிடுங்க, வந்து இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கங்கிற மாரி தான் இருக்கும். தடுக்கி விழுந்தா ஹாஸ்பிட்டல். எல்லாம் அங்க காரணம் அவங்க உண்ணும் உணவு முறை, பழக்கவழக்கங்கள். இது எல்லாமே உடம்ப நோயா மாத்திருது. அதனால தான் ஒரு வேளை சாப்பிடணும் ஞானின்னு சொன்னாங்க. 3 வேள சாப்பிடுறோம் நோனின்னு சொன்னாங்க. இப்ப அதோட கொடுமை என்னன்னா, விடிய காத்தால 2 மணி 2:30க்கு சுட சுட தள்ளு வண்டியில பிரியாணி போடுறாங்க. அது ஒரு கூட்டம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ஐடி ஃபீல்டு தூக்கத்த கெடுத்து வேலை செய்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜீரண மண்டலம்ங்கிறதையும் கெடுத்துக்கிறதுக்காக என்ன பண்றாங்க? வேலை செஞ்சுட்டு 2 மணிக்கு விடிய காத்தால 2 மணிக்கு சுட சுட பிரியாணி சாப்பிடுறாங்க. இது எல்லாமே அவங்க நடைமுறை வாழ்க்கையில ஆரோக்கியத்த ரொம்ப கெடுத்துட்டு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, அந்த காலத்துல இந்த மாரி கிடையாது. உடம்புல பிரச்சனையா? காலைல எந்திச்சு பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்துவாங்க. 4 தடவ சுத்தி வருவாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய மருத்துவம் தான். ஏன்னா, சுத்தமான காற்று கிடைக்குது. பஞ்சபூதங்களோட ஆற்றல உடம்புல இழுத்துக்கிறாங்க. காலைல நேரமா எந்திரிக்கும்போது குளிக்கிறாங்க. உடம்புல இருக்கிற உஷ்ணம் வெளியேறுது. புளியருக்கு தண்ணி ஊத்தணும்னா, அப்பலாம் டேப்ப தொறந்தா தண்ணி வராது. கிணத்துல போய் சேத்தணும். அல்லது குளத்துல மொண்டு குமிஞ்சு எந்திச்சு ஒரு வேலை செய்யணும். அப்போ உடம்புக்கு ஒரு ரத்த ஓட்டம் கிடைக்குது. மரத்த சுத்தி வரும்போது நல்லா காற்று கிடைக்குது. நல்லா அந்த பியூர் ஆக்ஸிஜன் கிடைக்குது. இது ஒரு வேலையே செய்யும்போது உடம்புல உஷ்ணம் ஏற்படுது. அப்ப அந்த பஞ்சபூதங்களோட ஆற்றல் அவங்க உடம்புக்கு ஈஸியா கிடைக்குது. அப்படி இல்லையா பஞ்சபூதங்கள் ஆற்றல் நிலத்தோட ஆற்றலோ, நீரோட மூலக்கூறு நீரோட ஆற்றலோ, இல்ல மண்ணோட ஆற்றலோ, பிரபஞ்சத்தோட ஆற்றலோ, காற்றோட ஆற்றலோ உங்களுக்கு கம்மியா இருக்கு. நெருப்போட ஆற்றலோ கம்மியா இருக்குன்னா என்ன பண்றாங்க? பூ மிதிக்கிறாங்க. கு பூ மிதிக்கிறது, அப்புறம் குண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டம்னாலே நெருப்பு தான். குண்ட சட்டினா அந்த நெருப்ப தூக்கிட்டு போறது. இது மூலமா அவங்க உடம்புல உஷ்ணம் நெருப்போட ஆற்றல் கம்மியா இருந்தா நெருப்பு கிடைச்சிருது. அடுத்து தீர்த்த குடம் எடுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்த்த குடம் எடுக்கும்போது என்ன ஆகுதுங்க? அவங்க உடம்புல நீரோட ஆற்றல் கம்மியா இருந்தா, நீரோட ஆற்றலும் கிடைச்சிருது. மண் சோறு சாப்பிடுவாங்க. அப்ப பஞ்சபூதங்கள்ல மண்ணோட ஆற்றல் கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு அப்படி ஈஸியா கிடைச்சிரும்.
பத்தியம், பாஸ்டிங் இருப்பாங்க. விரதம் இருக்கும்போது பிரபஞ்சத்தோட ஆற்றல், மரங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஆகாசம், பிரபஞ்சத்தோட ஆற்றல் ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். மலை சுத்தி வர்றதுனால கிரிவலம் போகும்போது நல்ல காற்று வீசும். காற்றோட ஆற்றல் ஈஸியா கிடைச்சிரும். அக்குபஞ்சரோட தத்துவமே பஞ்சபூதம் நம்ம உடம்புல ஏதோ ஒரு இடத்துல நிலை மாறி இருக்கு. அதோட ஆற்றல் தேக்கமுற்றிருக்கு, தடைபட்டிருக்கு. அந்த ஆற்றல் நாம என்ன பண்றோங்க? கண்டுபிடிச்சு அந்த சக்தி ஓட்ட பாதைய நாம சரி பண்றோம். இதான் தத்துவம். அப்ப நம்ம உடம்பு நம்மள தானே சரி பண்ணிக்கும். அதுக்கான நேரத்தையும், வாய்ப்பும் நம்ம குடுக்கறதில்ல. உனக்கு தேவையான அனைத்தும் உன்னிடமிருந்தே பெறப்படுகிறது. நீ எதுவா ஆகும்னு நினைக்கிறியோ, அதுவாய் மாறுகிறேன்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. பைபிள்ல என்ன சொல்லுவாங்க? "தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்" அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்காங்க. குரான்லயும் என்ன சொல்லியிருக்காங்க? "நீ எதுவா ஆகணும்னு நினைக்கிறையோ, அதுவாய் மாறுகிறாய்." குரான்ல "இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்றே சொல்வதில்லை" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. நம்ம அத கேட்கறதில்ல, நினைக்கிறதில்ல. அத தேடுறதில்ல, நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. ஆனா இந்த ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தலைப்புல கேட்கிற அனைவருமே ஒரு அக்குபஞ்சர் தத்துவம் தான். நீங்க எல்லாருமே ஒரு அக்குபஞ்சரோட தத்துவத்த தெரிஞ்சுக்கிட்டு, அத நீங்க பயன்படுத்தி, நீங்க கத்துக்கிட்டு தான் நீங்க அடுத்தவங்களுக்கு என்ன பண்றீங்க? ட்ரீட்மெண்ட் குடுக்குறீங்க. அப்போ உங்க உடம்புல அந்த பஞ்சபூதங்கள் ஒழுங்கா வேலை செய்யுது அப்படிங்கும்போது, நீங்க யாருக்கு தொடுறீங்களோ, அதன் மூலம் என்ன பண்ணலாங்க? ஒரு காந்தத்தின் மூலம் இன்னொரு காந்தத்த இழுக்க முடியும். ஒரு ஈர்ப்பு விசைய வச்சு இன்னொரு ஈர்ப்பு விசைய ஈர்க்க முடியும். அதனால உங்கிட்ட இருக்கிற அந்த ஈர்ப்பு விசை பிரபஞ்சம் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை, அந்த மகா சக்தி, அந்த பேராற்றல் மூலமா மத்தவங்களுக்கு நீங்க என்னத்த குடுத்துட்டு இருக்கீங்க? ஆற்றல குடுத்துட்டு இருக்கீங்க. அது தொடுவதன் மூலமும் குடுக்க முடியும். நினைப்பின் மூலமும் குடுக்க முடியும். அதான் ஸ்பரிச தீட்சை, ஞான தீட்சை, ஞான தீட்சைன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. தீட்சை வகைகள். நினைவின் மூலம் குடுக்கிறத வந்து ஞான தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு ஆமை முட்டையிட்டுட்டு கடலுக்கு போயிரும். முட்டையிட்டு கடலுக்கு போனாலும், தன்னோட நினைவு முழுக்க எங்க வச்சிருக்குங்க? அந்த முட்டைகள் மீதே வச்சிருக்கும். அப்ப கடலுக்குள்ள அந்த ஆமை இருந்தாலும், தன் நினைவு முழுக்க அந்த ஆமை முட்டைகள் மீதே செலுத்தும்போது, ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஆமைகள் குஞ்சு பொரிச்சு, ஆமை குஞ்சுகள் வெளிய வந்து, திருப்பி கடலுக்குள்ளார போகும்போது, தன்னோட தாய் ஆமை எங்க இருக்கோ, அதுகிட்டயே அந்த ஆமை குஞ்சு கரெக்ட்டா போய் ரீச் ஆயிரும். இது எப்படி பாசிபிள்னா, தன்னோட நினைவு முழுக்க அந்த வேவ் லென்த் பூரா அங்க தான் வச்சிருந்தது. அதான் அந்த மாஸ் ஹீலிங் குடுக்குறது, நினைவின் மூலம் குடுக்குறது, நெனச்சு அவங்க நல்லா இருக்குன்னு நம்ம நெனச்சு ஒரு பாயிண்ட்ட குடுக்குறோம் அப்டின்னா, அந்த ஆன்மா சீக்கிரம் குணமடையும். ஸ்பரிச தீட்சை, தொட்டு குடுக்குறது. கோழி முட்டையிட்டுட்டு அப்படியே விட்டுறாது. என்ன பண்ணுங்க? அது மேல உட்கார்ந்து தொட்டு அடகாக்குது. அந்த ஸ்பரிசத்தின் மூலமாக அந்த கோழி முட்டைகள் கொஞ்சம் பிரிச்சு வருது. அதுபோல தான் அக்குபஞ்சர்ல நம்ம என்ன பண்றோங்க, ஒருத்தவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது, இந்த ஆன்மா நல்லா இருக்கணும். இந்த உயிர் சுகமா இருக்கணும். இந்த உயிர் ஆரோக்கியமா இருக்கும்னு நெனைக்கிறோம். தொடுறோம். சக்திய குடுக்குறோம். அவங்களோட சக்தி ஓட்ட பாதை சீரடையுது. நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்க. நாடிய பிடிச்சு பார்க்கும்போதே அந்த நோய்கள்லாம் சரியாயிருது. நாம அவங்கள நல்லா இருக்குன்னு நெனைக்கிறோம். அவங்க நல்லா இருக்காங்க. அதுதான் நீ எது ஆகும்னு நெனைக்கிறியோ அதுவா மாறுகிற. உனக்கு தேவையான அனைத்தும் உன்னிடமே இருக்குன்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க நல்லா இருக்குன்னு நெனச்சு நீங்க அந்த பாயிண்ட்ட தொடும்போது, இயற்கையா அந்த பிரபஞ்சம் அந்த வேலைய கரெக்ட்டா செய்யுது. நம்ம அதுக்கான ஜஸ்ட் ஒரு கைடு. நாம வந்து என்னங்க, ஒரு தூதரா நாம என்ன பண்றோங்க, நம்ம வேலைய செய்றோம். அக்குபஞ்சர் முடிச்சிருக்கோம். நாம உயிருக்கு சுகத்த குடுக்குறோம். பிரபஞ்சம் அத நிறைவேத்தி குடுக்குது. அவ்வளவுதான். அப்ப நாம அந்த தத்துவத்த நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். பசிச்சா மட்டும் தான் சாப்பிடணும். தாகம் எடுத்தா மட்டும் தான் தண்ணி குடிக்கணும். தூக்கம் வந்தா தான் தூங்கணும். ஓய்வு தரும் ஓய்வு தோணும்போது, நாம ஆரோக்கியமா இருக்கிறோம். மத்தவங்கள ஆரோக்கியமா வச்சுக்கிறோம். இதுதான் முன்ன வாழ்வியல் முறையில கரெக்ட்டா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணாங்க. பரவால்ல. இப்ப நெறைய பேர் இயற்கை முறைய மறுபடியும் சீரமைச்சு பழைய இதுக்கே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம தாய்நாடு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பழைய முறைகள நெறைய மீட்டெடுத்து கொண்டு வராங்க. சிலம்பம், இந்த வர்மா நெறைய விஷயங்கள அக்குபஞ்சர் ஆகட்டும், நல்ல கை தேர்ந்தவங்கள வச்சு நல்ல முறையில நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்காங்க. வாழ்வியல் முறைகள மரபு சார்ந்த விஷயத்த திருப்பி மீட்டெடுத்துட்டு இருக்காங்க. இந்த மரபுசார் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல குழந்தைங்கலாம் இப்பல்லாம் டிவிக்குள்ளாரயே அடக்கமாயிட்டாங்க. செல்ஃபோனுக்குள்ளாரயே விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. வெளிய போய் விளையாடுறது இல்ல. 4 நல்ல விஷயங்கள கத்துக்கிறது இல்ல. இயற்கையோட பார்க்கறது இல்ல. அவங்க வச்சுக்கிற பொம்மைகள் எல்லாமே பிளாஸ்டிக் தான். எல்லாமே டாக்ஸின் தான். இந்த விஷ விஷவாயுக்கள் தான்.
அதெல்லாம் விட்டுட்டு வெளியேறதுக்கு நெறைய விஷயங்கள் அந்த சம்மர் கிளாஸ்ல நெறைய போட்டு எடுத்திருக்காங்க. தாய்நாடு அமைப்புக்கு அதுக்கு நான் மனமார்ந்த நன்றிகள கூறிக்கிறேன். இந்த மாரி 4 நல்ல விஷயத்த காலையில டைம்ல கேட்கறக்கு எத்தன பேருக்கு பாக்கியம் இருக்கு? நெறைய பேர் இந்த டைம்ல எந்திரிக்கிறதே இல்ல. அதுவும் தாய்மார்கள்லாம் ரொம்ப கொடுமை. அவங்க குழந்தைகள நேரத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அவங்க தன்னோட உடம்ப வருத்திக்கிட்டு, அவங்களோட வேலைய காலை கடன் கூட போவாம, அவங்களோட வேலையெல்லாம் குழந்தைகள முதல்ல அனுப்பிச்சிடணுங்கிறதுக்காக, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் 8:30 மணிக்கு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு, ஸ்கூல் வேன்ல ஏத்தி விட்டுட்டு, 9 மணிக்கு பல்லு விளக்குற தாய்மார்கள் நெறைய பேர் இருக்காங்க. காலைல எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு, காலை கடன் அனுப்பிச்சுட்டு, உடம்ப சுத்தமா வச்சுக்கிற வேலைய அவங்க பார்க்கறதே இல்ல. 9 மணிக்கு மேல தான் பல்லே விளக்குறாங்க. அவங்களோட ஆரோக்கியத்த மத்தவங்களுக்காக கெடுத்துக்கிறாங்க. ஒரு குடும்பத்தோட அஸ்திவாரமே பெண்கள் தான். ஒரு பில்டிங்கோட அஸ்திவாரம் வெளிய தெரியாது. ஆனா அஸ்திவாரம் இல்லைன்னா அது பில்டிங்கே இல்ல. தாய்மார்கள் அவங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம். அவங்க குடும்பத்தையே ரன் பண்ண முடியாது. எல்லாருமே அவங்களோட உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது இன்றைய காலத்துல ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றா இருக்கு. அதனால உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுங்க. பெருசா கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. இருக்கிற உணவுகள, நம்ம இருக்கிற நடைமுறை, நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டா போதும். இந்த வருஷம் அக்குபஞ்சர்ல நாம கத்துக்கிட்டத, யான் பெற்ற இன்பம் பெருகு வையகம் சொல்லுவாங்க. நம்ம கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த 4 பேத்துக்கு நல்லத சேர்த்தி குடுங்க. இதுதான் பெரிய புண்ணியம். ஈகை, தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகைங்கிறது என்ன? குடுக்குறது. நீங்க காசு தான் குடுத்து உதவணும்னு அவசியம் இல்ல. நம்ம கர்ம வினை போகறக்கு 2டே வழி தான் இருக்கு. ஒண்ணு ஈகை, இன்னொன்னு தியானம். இது மூலமா நம்ம கர்மாங்கிறத ஈஸியா கழிச்சுக்க முடியும். நல்ல வினைகள சேர்த்துக்க முடியும். அப்ப ஈகைன்னு சொல்லிட்டாங்களே, ஈகைன்னா கொடுத்து உதவுறது. எத கொடுத்து உதவுறதுங்க? பணமா? அல்ல. அறிவை. நீங்க அறிவால ஆரோக்கியமா இருக்கிறீங்க. நீங்க பெற்ற அந்த அறிவ மத்தவங்களுக்கும் வருஷம் வருஷம் ஏதோ ஒரு கிளாஸ் மூலமாவோ, இல்ல 3 நாள் ஜஸ்ட் பேசிக் கிளாஸ் மூலமாவோ, அந்த அறிவ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்களுக்கு நாம இன்றைய நவீன உலகத்துல எவ்வளவு பெரிய சிக்கல சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அப்படியே எதிர்த்து கூடுங்க. நாம அத பத்தி எடுத்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கிடைக்கும். 4 பேத்துக்கு நல்ல விஷயத்த எடுத்து சொல்லுங்க. ஒரு மாத்திரை சாப்பிடும்போது அதோட வீரியத்த குறைக்க கிட்னி 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யுது. இது மருத்துவரே சொன்ன விஷயம் தான். ஏன்னா நம்ம தலைவலிக்குன்னு ஒரு மாத்திரை சாப்பிட்டோம்னா, அந்த மாத்திரை டைரக்ட்டா தலைக்கு போறது கிடையாது. அது குடல் உறிஞ்சுகளா உறிஞ்சப்பட்டு எல்லா இதுக்கும் போய், அதுல இருக்கிற சக்கைய வெளியேத்துறதுக்கு கிட்னி என்ன பண்ணுதுங்க, எக்ஸ்ட்ரா வேலை செய்யுது. மத்த உறுப்புகளும் அது பாதிக்கப்படுது. ஏன்னா மருந்துங்கிறது தவறி தூண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மருந்து தவறி தூண்டி என்ன பண்ணுதுங்க, மத்த உறுப்புகள பாதிப்புகள் உண்டாக்குது. அப்போ ஒரு மாத்திரை சாப்பிட்டாலே கிட்னி டெய்லி 2 மணி நேரம் வேலை செய்யணும். சில நேரம் 3 பேத்துக்கு 3 வேளை தான் சாப்பிடுறாங்க. உணவே மருந்துங்கிறது போய், மருந்தே உணவா மாறி போயிருச்சு இன்றைய காலத்துல. அப்ப என்ன நடக்குதுங்க? கிட்னி ஒரு ஸ்டேஜ்ல ஃபெயிலியர் ஆயிரும். ஆனா நாம நெனச்சுக்கிறோம், சுகருக்கு சுகர் அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சு. அடுத்த ஸ்டேஜ் என்னங்க டாக்டர்ன்னு கேட்டா, அவங்க என்ன சொல்லுவாங்க? அடுத்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்களா, டயாலிசிஸ் பண்ணணும். ரத்தத்த இனிமே சுத்தப்படுத்துற வேலைய நுரையீரலும், கிட்னியும் செய்ய முடியாது. ரத்தத்த பம்ப் பண்ற வேலைய இதயம் பண்ணுது. அத ஃபில்டர் பண்ற வேலைய நுரையீரலும், கிட்னியும் செய்யுது. அப்ப கிட்னியால இந்த வேலைய செய்ய முடியாது. அப்ப வெளிய இருந்து டயாலிசிஸ் மூலம் என்ன பண்ணுவாங்க? ரத்தத்த வெளிய எடுத்து சுத்தம் பண்ணி, மீண்டும் அந்த ரத்தத்த உடம்புக்குள்ளார செலுத்துறாங்க. நம்ம உடம்ப நாமளே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் ஆட்டம் மருந்து, மாத்திரை சாப்பிட்டு கெடுத்துக்கிறோம். கெடுத்த பிறகு என்ன பண்றாங்க? அவங்க கிட்டயே திருப்பி ஐடியா கேட்கிறோம். அவங்க டயாலிசிஸ் மாசத்துக்கு ஒரு முறை பண்ணா போதும்ன்னு சொல்லுவாங்க, ஆரம்பத்துல. இப்ப ரெகுலரா டயாலிசிஸ் எப்படி ஆயிருங்க? வாரத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2 நாளைக்கு ஒரு முறை டயாலிசிஸ் பண்ணா தான் இவங்க உயிரோடயே இருக்க முடியும். இன்குபேட்டர்லயே வச்சிருப்பாங்க. இன்குபேட்டர் இருந்து எடுத்துட்டா சுவாசம் நின்னு போயிரும். அந்த உயிர் பிரியறது கூட யார் கையில இல்லைங்க. அவங்க கையில இல்ல. மருத்துவரோட கையில தான் இருக்கு. இன்குபேட்டர் எடுத்தா உயிர் போயிரும். அந்த உயிருங்கிறது எவ்வளவு சுகமான விஷயம். அந்த உயிர் சுகமா பிரியணும். ஏன்னா உடம்பால் அழியின் உயிரால் அழிவர். திறம்பட மெய்ஞ்ஞானம் சேர மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் சொல்லியிருப்பார். ஏன்னா வருடத்திற்கு ஒரு பாடல் வீதம் 3000 பாடல் எழுதியிருக்காரு திருமூலர். அப்ப 3000 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்காருன்னா எப்படிங்க? உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுனால தான். உடம்புக்கு நல்லத குடுத்ததுனால தான். பொதுவாவே சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த உடம்பு எப்படி வந்துச்சோ அப்படியே போயிரணுங்கிறாங்க.
நாமெல்லாம் பிறக்கும்போது, நம்ம பிறந்தது நம்மளுக்கு தெரியுமான்னா, நிச்சயமா தெரியாது. நம்ம பிறக்கும்போது நான் ஆண், நான் பெண்ணுன்னு சொல்லியிருப்போமா? நம்ம பொறக்கும்போது நம்ம ஆணா, பெண்ணா நமக்கு தெரியுமான்னா, நிச்சயமா தெரியாது. அதே மேரி இந்த உடம்பு இறக்கும்போது, இந்த உடம்புலருந்து உயிர் சுகமா பிரியறது நம்பளுக்கே தெரியக்கூடாது. அது தூக்கத்திலேயே அழகா நல்லபடியா வாழ்ந்துட்டு, ராத்திரி சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா படுத்து தூங்குறோம். தூக்கத்திலேயே இந்த உயிர் பிரிஞ்சிரும். அதுக்கு பேரு தான் என்ன சாவுங்க? நல்ல சாவு. இந்த ஆன்மா இந்த உடம்புலருந்து உயிர் சுகமா பிரிஞ்சுச்சுன்னு நாம உணர முடியும். அப்ப நம்ம தைரியமா பேனர் வச்சுக்கலாம். இறைவனடி சேர்ந்தார், வைகுண்டம் அடைந்தார், சொர்க்கம் அடைந்தார், சிவலோகம் அடைந்தார். என்னன்னாலும் பேனர்ல தைரியமா நீங்க வச்சுக்கலாம். அத வுட்டுட்டு எப்படா அந்த உயிர் பிரியும்னு இறக்குற காலத்துல தொண்டையில டியூப்ப சொருவிட்டு, படுத்த படுக்கையில படாத பாடுபட்டுட்டு, யூரின் மோஷன்லாம் போக சிரமப்பட்டுட்டு, சுத்தி இருக்கிறவங்களுக்கே கவலையா போயிரும். எப்படா இந்த உடம்பு போய் சேரும்? நம்ம ரெகுலர் லைஃப்க்கு போறது? இந்த ஆள வச்சுட்டு இவ்ளோ கஷ்டப்படுறோமேன்னு சுத்தி இருக்கிறவங்க நெனச்சாங்கன்னா, இந்த உடம்பு எவ்வளோ துன்பத்துக்குள்ள ஆகும்னு நெனச்சு பாருங்க. இந்த உடம்புக்கும், உயிருக்கும் ஒரு இணக்கத்த ஏற்படுத்தணும்னா, நம்ம அந்த வாழ்வியல் முறைய கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். மரபுசார் வாழ்க்கைய கரெக்ட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட கோட்பாடுல நம்ம கரெக்ட்டா இருந்தோம்னாலே, இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இப்ப இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் போறத பெரிய விஷயமா நெனச்சுக்கிறாங்க. யாருக்காச்சும் உடம்பு சரியில்லன்னு ஃபோன் பண்ணி சொன்னா, அவங்க வாயிலருந்து முதல் வார்த்தை என்னன்னா, "ஹாஸ்பிட்டல் போய் பாரு. ஒரு செக்கப் போயிட்டு வந்துரு." அவங்க நெனைக்கிறாங்க நம்ம பாசத்துல, ஒரு அன்புல சொல்றோம். அம்மாவே சொல்லுவாங்க, "பையனுக்கு தலைவலியா? உடனே போய் மாத்திரை, தலைவலிக்கு மாத்திரை. ஜுரம் அடிக்கிற மாரி இருந்தா ஒரு காய்ச்சல் அடிக்குது. ஜுரம் அடிக்கிற மாரி இருக்கு, காய்ச்சல் வர மாரி இருக்கா? மாத்திரை சாப்பிட்டு படுத்து தூங்கு. காலைல சரியாயிரும். ஸ்கூலுக்கு போய்க்கலாம்." ஒரு குடும்பத்திலே என்ன இல்லைங்க, அந்த புரிதல் இல்ல. உடம்புல ஏன் நோய் வருது? அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியல. காய்ச்சல் அடிக்கிறதுங்கிறது உடம்புல கழிவு வெளியேத்துறதுக்கு உடம்பு ஒரு வேலைய செய்யுது. அதக்கூட ஒரு தாய்மார்கள், தந்தைமார்கள் புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்க? குழந்தைங்களுக்கு அவங்களே நஞ்ச குடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஸ்லோ பாய்சன் குடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ட்ரக்ஸ் அப்டின்னா, அது ஒரு இது. மறு கூட்டல் வந்து மருந்து. உடம்புல ஒரு மறு உந்து விசை குடுக்குறது தான் மருந்து. அந்த உந்து விசை தவறி தூண்டக்கூடிய மருந்தா இருந்தாங்க, உடம்புல பக்க விளைவ பக்காவா கொண்டு வரும். அதான் சைட் எஃபெக்ட். பக்க விளைவுங்கிறது பக்காவா நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடியது தான் மருந்தோட வேல. நாம முதல்ல மாறிக்கணும். குழந்தைங்களுக்கு நச்சுக்கள குடுக்கக்கூடாது. உடம்பு சரியில்லையா? முதல்ல அவங்க உடம்புக்கு என்ன நடக்குது? ஏது நடக்குது? சரி பண்ண பார்க்கணும். உடம்பு சரியில்ல லீவ் போட்டு ஹாஸ்பிட்டல் போலான்னா, குழந்தை என்ன பண்ணுங்க? ஆவுன்னா, "உனக்கு உடம்பு சரியில்லாம போனா தான் ஸ்கூல கட் அடிக்க முடியும். நம்ம மருந்து, மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்." அப்படின்னு அவங்களும் தவறான ஹாஸ்பிட்டல் போலாங்கிறதுக்கு குழந்தைகள் ஊக்கப்படுத்தப்படுறாங்க. முதல்ல பேரண்ட்ஸ் அத நாம முதல்ல மாத்தணும். உடம்புல ஏன் நோய் வருது? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உடம்புல என்ன மாற்றம் நடக்குது? உடம்பு எப்படி கழிவுகள வெளியேக்குது? அந்த கழிவு நீக்க தத்துவத்த முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான், நம்ம எல்லாத்துலருந்து துன்பத்திலிருந்து விடுபட முடியும். கழிவு கோட்பாட தெரிஞ்சுக்கணும். உடம்போட ஆரோக்கியத்த தெரிஞ்சுக்கணும். பஞ்சபூதத்தோட தத்துவத்த தெரிஞ்சுக்கணும். பஞ்சபூதங்கள்ல அந்த உடம்பு என்னவா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம உண்ணும் உணவு அனைத்துமே மண்ல இருந்து தான் சாப்பிடுறோம். ஏன்னா, அந்த உடம்புங்கிறது எதனால ஆனதுங்க? பஞ்சபூதங்களும் நிலத்தால் ஆனது. இப்ப நிலங்கிறது நம்ம உடம்புல நம்ம சாப்பிடுற எல்லாமே மண்ண தான் சாப்பிடுறோம். எந்த ஒரு உணவுமே மண்லருந்து வரதில்ல. அந்த மண்ணையும் நம்ம என்ன பண்றோங்க? உரம் அடிச்சு, மருந்து தெளிச்சு, மண்ணையே மலடாக்கிட்டு இருக்கிறோம். மண்ல இருக்கிற சக்திய கெடுத்துட்டு இருக்கோம். அதனால உணரக்கூடிய விளைவுகள் தான் ரசாயன கழிவுகள், இயற்கை கழிவுகள், செயற்கை கழிவுகள் நெறைய பிரிச்சு சொல்றாங்க. அப்ப அந்த கழிவுகள்லாம் சாப்பிடும்போது, கழிவுகளின் தேக்கம் தான் நோயா மாறுது. அப்ப அந்த நோய நீக்கினா, அந்த கழிவுகள நீக்கினா, நோயிலிருந்து நம்ம ஈஸியா விடுபட முடியும். அப்ப நம்ம வாழ்வியல் முறையில எது ஆரோக்கியம்? எது நல்லது? எது கெட்டது? அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சுத்தி நம்ம ஒண்ணு இப்படி சுத்தி பார்த்தோம்னா, நம்ம உண்ணும் உணவுகள் மேக்ஸிமம் எல்லாமே என்னதாங்க? கெடுதல் தான். கழிவுகள் தான் இருக்கு. அதுக்காக எல்லாத்தையும் நம்ம ஆர்கானிக்கா வாங்குறேன். பியூர் ஆர்கானிக்ன்னு சொல்லி ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி, வாங்கி சத்தா சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நீங்க உண்ணும் உணவுல அது சத்தா பிரியறக்கு இந்த உடம்பு வேலை செய்யணும். உடம்பே கெட்டு போச்சு. உடம்போட சிஸ்டமே நல்லா இல்ல. நீங்க ஆரோக்கியமான உணவு வாங்குறீங்கன்னு சாப்பிட்டீங்கன்னா, அது மேல போய் சீக்கிரமா கீழ ஈஸியா சத்துக்கள்லாம் கீழ ஈஸியா வெளியேறிரும். அத ஃபில்டர் பண்ணி, அத தக்க வச்சுக்கூடிய கெப்பாசிட்டி இந்த வயித்துக்கு இல்ல அப்டின்னா, நீங்க சத்தான எடுத்துக்கிற உணவு எல்லாமே, உடம்புல சத்தா நிக்காம எல்லாம் போயிருங்க. உடம்ப விட்டு சீக்கிரமா வெளிய போயிரும். அதுக்கு முதல்ல இந்த பஞ்சபூதம் ஒரு ஆற்றல் உடம்புல கரெக்ட்டா கொண்டு போகணும். உடம்புல இருக்க அந்த சீர்கேடுகள சரி செய்யணும். அப்படி அந்த சீர்கேடுகள சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க உடம்பா எப்ப பசிக்குதுன்னு கேட்கும். அப்ப நீங்க
அந்த நச்சுக்கள் கொஞ்சம் கலந்திருக்க உணவு எடுத்துக்கிட்டா கூட, உங்க உடம்புக்கு இருக்கிற அறிவு என்ன பண்ணுங்க? அந்த நச்சுக்கள ஈஸியா வெளிய தள்ளிரும். சத்த மட்டும் எடுத்துக்கும். ஏன்னா, உடம்புக்கு அவ்வளோ அற்புதமான அறிவு இருக்கு. நம்மளோட உடம்பு தான், நம்மளோட இதயம் தான். ஆனா, நம்மளோட இதயத்த நாம துடிக்க வைக்கிறோமான்னா கிடையாது. யாராலயாச்சும் சொல்ல முடியுமா? இப்ப என்னோட இதயம் ஒரு நிமிஷத்துக்கு இத்தன துடிப்பு துடிச்சிட்டு இருக்கு. செகண்ட்ஸ்க்கு இவ்வளோ துடிக்குதுன்னு சொல்ல முடியுமான்னா, அக்யூரேட்டா யாராலயும் சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த இதயத்த துடிக்க வைக்கிற வேலைய நீங்க செய்யறதில்ல. உங்க நுரையீரல இயக்குற வேலைய நீங்க செய்யறதில்ல. அதெல்லாம் தானியங்கி நரம்புல ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு. அது நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கும். தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும். ஒரு லிவர் ஆகட்டும், எதாகட்டும் ட்ரிங்க் அடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னா, அவங்க 4த் ஸ்டேஜ்க்கு மேல போயிட்டா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. ஆனா 3 ஸ்டேஜ்லயே அவங்க ட்ரிங்க் அடிக்கிறத தொடர்ந்து ஒரு 2 வருஷமா விட்டுட்டாருனாலே, திருப்பி லிவர் 1 ஸ்டேஜ்க்கு வந்துரும். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. ஆனா அதுக்கான நேரத்தையும், வாய்ப்பையும் நாம குடுக்கிறதே இல்ல. டிவி பார்த்துட்டே சாப்பிடுறது, Swiggy, Zomatoல ஆர்டர் பண்றது, ஏதோ கேம் விளையாண்ட்டு குழந்தைங்கன்னா யாருங்க? குழந்தைங்கன்னா, நான் சொல்றது கல்லூரி மாணவர்கள் கூட என்ன பண்றாங்க? கேம் அடிக்ட் ஆயிட்டாங்க. மொபைல் பார்த்துட்டே சாப்பிடுறது, மொபைல் பார்த்துட்டே பார்ட்டி என்ஜாய் பண்றது. வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல அந்த கேம் விளையாண்ட்டே என்ன பண்றாங்க? Swiggy, Zomatoல ஆர்டர் பண்ணி 12 மணிக்கெல்லாம் சாப்பிடுறாங்க. அந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உறவு, எண்ணம் இந்த 5லயும் அளவுமுறை வேணும். அலட்சியம் வேண்டாம், அதிகம் வேண்டாம், இயற்கைக்கு முரணாக வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம உணவு, உழைப்பு, உறக்கம், உறவு, எண்ணம் இந்த 5லயுமே அளவு முறை இல்ல. இயற்கைக்கு முரணான விஷயத்துல அலட்சியமா தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால உடம்புல பஞ்சபூத தத்துவங்கள்ல ஈஸியா சீர்கேடு அடையுது. நம்ம உடம்பு சீக்கிரமாவே கெட்டு போயிருது. இப்போ உடம்பால் அழியின், உயிரால் அழிவர் அப்படிங்கிறது சரியா தான் இருக்கு. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாருமே நம்ம வாழ்வியல் நடைமுறையோட இணைஞ்சு, இந்த அக்குபஞ்சர்ல சொல்லி கோட்பாடுகள கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு, முடிந்த அளவுக்கு மத்தவங்களுக்கும் அந்த புரிதலை ஏற்படுத்தி, எல்லாரும் இன்பமா வாழ்வோம் என்று கேட்டு, இந்த வகுப்பை நிறைவு செஞ்சு கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க அன்பு சகோதரரே. மைக் மட்டும் கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க. நன்றி. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை அதிகாலை அன்பு பரிசாக அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் தாய்நாடு சமூக கல்லூரி வாயிலாக இன்று நமக்கு ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அற்புதமான சிறப்புரையாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவருக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இன்று ஆரோக்கிய வியாழனில் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையினை கேட்டோம். நாளை இலக்கிய வெள்ளியில் வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நம்மோடு வழங்க இணைகின்றார் அன்பு சகோதரர் அருள் சேவியர் அவர்கள். வரும் சனிக்கிழமையன்று நமது தளத்தில் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் ஆழ்மனதின் அற்புத சக்தி என்ற ஒரு அற்புதமான சொல்லரங்க தளத்தை வழிநடத்திய அன்பு சகோதரி வித்யலட்சுமி அவர்கள் தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது உள்ளம் மற்றும் உடல் சார்ந்த புரிதல்களை, இந்த சமூகம் சார்ந்த தெளிவுகளை இன்னும் மெருகேற்றிட இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம்.
இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. ரேவதி, நீங்க பேசுறது கேட்கலங்கம்மா. ஒரு முறை வெளியில சென்றுட்டு திரும்ப இணைஞ்சு பாருங்க. ரேவதி, நீங்க பேசுறது கேட்கலங்கம்மா. அவங்களோட மைக் சிம்பிளே காமிக்கல. இப்ப முயற்சி பண்ணுங்கம்மா. ரேவதி, நீங்க பேசுறது கேட்கல. ஒரு திருப்ப அப்டேட் எதுவும் இருந்ததுன்னா கிளப் ஹவுஸோடது பண்ணிட்டு இணையுங்க மீண்டும். விஜயகுமாரி அம்மா, நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். ஒரு வாழ்க ஒருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றி. அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பனை களம் ரேவதி சிவசங்கரன் அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று ஆரோக்கியம் அத்தியாவசியம் கார்த்திகேயன் ஐயா நடைபயில வந்திருக்கும் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அதே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலை பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. ஐயா அவங்க ஆரோக்கியம் அத்தியாவசியம் பற்றி மிக அருமையா எடுத்து சொன்னாங்க கார்த்திகேயன் ஐயா. பல கோடி நன்றிகள் ஐயா. தாய்மார்களை பத்தி சொன்னாங்க. அவங்க உடம்ப
அவங்க பார்த்துக்கிறது இல்ல. எல்லா குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவசர அவசரமா எல்லாருக்கும் செய்ய வேண்டியது செய்துட்டு 9 மணிக்கு தான் பல் விளக்குவாங்க அப்படின்னு. ஆமாங்க. தாய்ங்கிற அந்த இதுவே அவங்க செய்து தான் ஆகணும் அந்த இடத்துல இருந்து. ஆனா அவங்க உடம்பையும் பார்த்துக்கணும். அத ஐயா தெளிவா சொன்னாங்க. அதுல இன்னும் கொஞ்சம் விழிப்பு நிலை வரும் தாய்மார்களுக்கெல்லாம்னு நினைக்கிறேன். அப்புறம் குளிக்கிறதுல இருந்து ஐயா ஆரம்பிச்சு பல கருத்துக்களை வச்சாங்க. குளிக்கிறதுலயே எப்படிலாம் குளிக்கணும். இது வந்து மகரிஷியோட கருத்தும் கூட. ஐயா அவங்க தெளிவா கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேச்சிலேயே எல்லாமே தெரியுது. நன்றிகள் ஐயா. நம்ம கத்துக்கிட்டதை கொடுக்கறது தான் இந்த தளத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் உண்மை. அப்புறம் நம்ம வந்து பாவப்பதிவுகளை எப்படிலாம் போக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது 2 வழியா போக்கலாம். ஈகை ஒண்ணு, தியானம் ஒண்ணு. அந்த மாதிரி தியானம் பண்ணிட்டு நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுக்கும் ஈகைன்னாக்கா நம்ம கொடுக்கறது. ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அப்படியே மனசார வாழ்த்தி வாழ்த்தி கொடுங்க. அந்த வாழ்த்து கொடுக்கும் பொழுது அவங்க மனசு அப்படியே பூரிக்கும் பாருங்களேன். அவங்க முகத்திலேயே அது தெரியும். அப்படி வாழ்த்தி வாழ்த்தி செய்யணும். உண்மைதாங்க ஐயா. தியானம் வந்து ஈகையும் நமக்கெல்லாம் ரொம்ப அவசியம். ஒவ்வொருவரும் இங்க வந்து நமக்கு என்னென்ன தேவைங்கிறது அள்ளி 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 கொடுத்துட்டு போறாங்க. அதையெல்லாம் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். உயிருக்கு நம்ம எப்படியெல்லாம் கஷ்டம் கொடுக்குறோம், துன்பம் கொடுக்குறோம், உணவு மூலியமா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க. அது வந்து நம்ம உணர்ந்து தெளிந்து நம்ம திருத்திக்கணும். நம்ம திருந்தினா நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த பஞ்சபூதங்களுக்கு நம்மளால முடிஞ்ச நல்லது செய்வோம். அதுதான் ஐயா தெளிவா சொன்னாங்க. மருந்து என்ன உடம்புக்கு வந்தாலும் உடனே டாக்டர் தான். உடனே டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்கி போட்டு அந்த பக்க விளைவுகள் வரும். அது யாருக்கும் தெரியறதில்ல. அந்த நேரம் அந்த உடம்பு சரியா போகுதா, சரி டாக்டருக்கு போனா சரியாயிட்டுன்னு நினைக்கிறோம். இல்ல, அது உள்ள இருந்து அது என்னென்ன வேலையை செய்யணுமோ அது செய்யுது. அது நமக்கு தெரியறதில்ல. வேற ஒரு வியாதியா அது வெளியில வருது. இதுதான் உணர்ந்து பார்க்கணும் நம்ம என்ன செய்யணும்னு. முதல்ல வந்து உடம்புக்கு வருதா, சளி பிடிக்குதா, ஒரு வெத்தலை, துளசி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு மிளகு வச்சு அந்த வெத்தலையை அப்படியே மென்று சாப்பிடுங்க. அதுலயே அந்த சளி அடங்கிடும். சளி பிடிச்சி அப்புறம் சளி பிடிச்சி இருமல் வந்து டாக்டர்கிட்ட போறோமா, அங்க போயிட்டு சரியாகுதுன்னு நினைக்கிறோம். அதுதான் இது வந்து இந்த கை வைத்தியம் இருக்கு பாருங்க, அது நார்மலா சரியாயி உடம்புக்கு நல்லதையே கொடுக்கும். இயற்கையிலேயே இருக்கு எல்லாமே. எல்லா வைத்தியமும் இயற்கையில இருக்கு. இப்ப என் பேத்திக்கு சின்ன குழந்தை, அது 1.5 வயசு குழந்தை. எங்க பொண்ணுக்கே வந்தது. எங்க பொண்ணுக்கு இப்போ வந்து 30 வயசு ஆகுதுங்க. லூஸ் மோஷன் போகுது, வாந்தி எடுக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க சேலத்துல இருக்காங்க. அப்புறம் டாக்டர்லாம் போயிட்டு வந்து இது பண்ணி 2 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி, மம்மி எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு ஃபோன் பண்ணவே முடியல, அதனால தான் உங்ககிட்ட பேசல, எனக்கு இப்படி இருக்கு, நான் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டேன், ஒண்ணுமே சரியாகல, இதுக்கு என்ன மம்மி பண்றது, தண்ணி தண்ணியா போகுது, வயிறு எரியுது அப்படின்லாம் சொன்னாங்க. ஏமா இதை முதல்ல என்கிட்ட சொல்லல? சாதாரண கை வைத்தியங்க. ஒரு நெல் இருக்கு இல்லைங்களா, நெல், அந்த நெல்லில் ஒரு 7 நெல் எடுத்துக்கணும். சாப்பாட்டை வந்து நல்லா குழைய வச்சு பிசைஞ்சிக்கணும். அந்த 7 நெல்லை வந்து அந்த சாப்பாட்டுக்குள்ளே வச்சு சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கணும். பிடிச்சி அதை அப்படியே முழுங்கிடணும். இது எதனால தெரியுங்களா? வயிறு எறையிறது வந்து முடி மாட்டிக்கும். வயிற்றுல முடி மாட்டிக்கிட்டா அது அந்த முடி வெளியில வர்ற வரைக்கும் வயிற்றால போயிட்டு தான் இருக்கும். சாப்பிட முடியாது. வாந்தி வயிற்றுலன்னு தாங்க முடியுமா? அப்போ இதை சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்திலேயே எங்க பொண்ணுக்கு சரியாயி அது நின்று போச்சு. வாந்தி நின்று போச்சு.
பசி எடுக்க ஆரம்பிச்சிடுது. அப்புறம் கஞ்சி வச்சு சாப்பிட்டாங்க. இது ஒரு கை வைத்தியம். இது பாருங்களேன், இதை டாக்டர்கிட்ட 2 நாளா டாக்டர்கிட்ட போய் அதுலேயே சரியாகாம உடம்பும் கெடுத்துக்கிட்டு, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் சிம்டம்ஸ்லாம் அந்த காலத்துல எங்களுக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தது, எங்களுக்கு செய்த வைத்தியம் தான் இது. நான் வந்து டாக்டரோ அதோ இல்லைங்க, படிக்க இல்லை. ஆனா கை வைத்தியத்துல இவ்வளோ நன்மை இருக்கு. சரியாயிடுது. அந்த மாதிரி அதே மாதிரி குழந்தைங்க லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கும். டாக்டர்கிட்ட போனால் சரியாகாது. என்னம்மான்னா, இல்லை மம்மி போயிட்டே இருக்கு, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன் சரியாகல, அதே பொண்ணு தான் அப்படின்னு. என்ன தண்ணி குடிக்குதா நிறையா? ஆமாம் தண்ணி தான் குடிக்குது. அப்போ வந்து அது குடல் ஏத்தம். அதுக்கு என்ன பண்ணணும்? குடல் தட்டி விடணும். நான் தட்டி விட்டுருக்கேன், அவங்க பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி தட்டி விடு, அதை கையாண்டதும் அது சரியா போச்சு. இப்படிங்க ஒரு சின்ன சின்ன கை வைத்தியம் மருந்து எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. உங்களுக்கெல்லாம் கூட ஏதாவது தேவைன்னா உடம்பு முடியலன்னாக்கா என்கிட்ட சொல்லுங்க. நான் ஒரு கை வைத்தியம் சொல்லுவேன், அதுலேயே சரியாயிடும். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஐயா அவங்க நிறைய பக்குவமெல்லாம் எடுத்து சொன்னாங்க. ஆஹ் ஈகை நம்ம கத்துக்கிட்டதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? அந்த மனப்பக்குவம் எனக்கு கொஞ்சம் கடுகளவு இருக்குங்க. அதனால தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு பகிர்றேன். நம்மளால முடிஞ்சதை எல்லாருக்கும் செய்வோம், நல்லதையே செய்வோம், அல்லாததை விடுவோம். நேற்று ஒரு நிகழ்ச்சிங்க, இது மணியாவது சொல்லணும்னு இருந்தேன், ஆனால் இது முக்கியம் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன், அங்கே யார்கிட்ட பேசணும்னு சொல்லுவேன். உதவி செய்யணும், நம்ம அவங்க ஏழை, எப்படி செய்யணும்னா, இப்போ உங்ககிட்ட பணம் இல்லை, உங்களால் எவ்வளோ முடியுமோ செய்யலாம். ஒரு சின்ன சின்ன நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஒரு கோழி வருது, ஒரு அணில் வருது, ஒரு பறவை வருது, அதுக்கெல்லாம் தீனி போடுங்க அப்படின்னேன். தீனி போடுறதா? நான் விஷத்தையே போடணுன்னு இருக்கு, எனக்கு தீனி போட சொல்கிறேன் அப்படின்னு. அச்சோ என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் வந்து 2 செடி கத்திரிக்காய் செடி வச்சுருந்தேன். என் உயரம் வளர்ந்துருந்தது, அந்த காய்ச்சி நல்லா வந்தது. அதை வந்து பக்கத்து வீட்டுக்காரி வந்து சுடுதண்ணி ஊற்றி 2யுமே கொன்னுட்டா. அந்த காய் காய்க்கலை. அதுக்கு பதிலாக நான் கோழி, இங்கே ஒரு 4 கோழி குஞ்சு பொரிச்சு வந்து நடந்துட்டு, அதுக்கு வந்து நான் விஷத்தை போடணும்னு நினச்சேன். ஐயோ அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, இது அவங்களுக்கு கொடுத்தா இது அதுங்களுக்கு கொடுக்கல, உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்க அந்த விஷத்தை, அந்த பாவம் அப்படியே உங்க குழந்தைங்களுக்கு வரும், அதனால வேணாம். அதாம்மா நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன், நீ வந்து இப்ப சொன்ன கோழிங்களுக்கு தீனி போடுன்னு கூட எனக்கு ஒரு புத்தி வந்தது. அடடா நம்ம என்ன செய்ய இருந்தோம் பாரு. அந்த மாதிரிங்க ஒரு எவ்வளவு பெரிய கொலை பாதகம் பாருங்களேன், வெட்டுறாங்க. இவங்க எதை செஞ்சா நம்ம அதை செய்யணும் அப்படி இல்லைங்க. அவங்க என்ன செய்தாலும் நம்ம அவங்களுக்கு நல்லதே செய்வோம். என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்துவிட. இதுதாங்க என் கருத்து. இதை சொல்லிக்கிறேன். ஐயா அவங்க இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஐயா அவங்க நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி நன்றிங்கம்மா. ரேவதி இப்ப முயற்சி பண்ணி பாருங்க பேசுறதுக்கு. இப்பவும் நீங்க பேசுறது கேட்கலங்கம்மா. சசிகலா சகோதரி நீங்க பேசலாம். நன்றிங்க. நன்றிங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். ஆரோக்கியம் சார்ந்த தொடர். பிரதருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். எவ்வளோ அளவு மருத்துவம் வந்து புதிதா வளருதோ அதே அளவுக்கு ஆரோக்கியம் வந்து மருந்தில்லா மருத்துவம் அது சார்ந்த வளர்ச்சியும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது. இது ஈக்குவல் எவ்வளோ வளருதோ அதே ஈக்குவல் மருந்து இல்லாம எப்படி வாழணுங்கிற வளர்ச்சியும் இருக்குன்னு சொல்லி நான் நேத்து கொஞ்சம் படிச்சப்ப எனக்கு தோணுச்சு, அதை இங்க பகிர்ந்துக்கணும்னு. நம்மளும் வந்து மருந்து இல்லாம என்ன நம்மளே சரி பண்ணிக்கணுங்கிற
அந்த எண்ணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாச்சு. சுற்றி நம்ம எல்லாரும் கேக்குறப்பயும் அதே தான் சொல்றாங்க. நான் வந்து டாக்டர்கிட்ட போல இந்த இதுக்கு இப்படி சரி பண்ணிக்கிட்டேன், வீட்லயே சரி ஈஸியா சரியாயிடுச்சு, அம்மா சொல்ற மாதிரி ஈஸியா சரியாயிடுச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே பரவாயில்ல கேட்கவும் ஆரம்பிச்சாச்சு. இது வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். நன்றிங்க பிரதர் உங்களோட பகிர்வுக்கு. அம்மாவோட பகிர்வுக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அன்பு சகோதரி விஜயம்மா. கொஞ்சம் மைக்க மியூட்ல போட்டுக்கோங்க. அடுத்ததாக அன்பு சகோதரி மஞ்சு பார்கவி அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தலைப்பில் நமது தம்பி கார்த்திகேயன் அவர்கள் மிகவும் அழகாக எடுத்து கூறினார்கள். நேற்று திடீரென்று அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னபோது எளிமையான நமது அழைப்பை நமது சகோதரர் தம்பி அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் பேசுறேன்க்கா அப்படின்னு சொன்னது, அந்த தருணங்கள் ரொம்ப இனிமையான ஒரு தருணமா இருந்து, அதே போல மிக அழகாக அனைவருக்கும் புரியும்படியாக எளிமையாக எடுத்து கூறினார்கள். நாம் ஒவ்வொருவரும் இந்த எளிமையான வாழ்க்கை முறையை கடைபிடித்தாலே ஒரு பெரும் வாழ்வை, மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வை இனிமையாக எடுத்து செல்லலாம் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த சரித்திரம் படைப்போம் குழுவிற்கும், இந்த மாற்றத்தை உடனடியாக நமது சரித்திரம் படைப்போம் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டா அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பு கொடுத்தமைக்கும் மிக்க நன்றி. கார்த்தி தம்பிக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி. எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் நேசிக்கக்கூடிய ஒரு மனம் பெற்றவர் என்றே நான் கார்த்தி தம்பியை எப்போதும் உணர்வேன் என்பதையும் இங்கே குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரி அவர்கள் இன்று சிறப்புரை தருவதாக இருந்தது. சூழல் காரணமாக அன்பு சகோதரி அவர்கள் தமது தாய்நாடு சமுதாய கல்லூரியின் ஆசிரியர் அவர்களை, கார்த்திகேயன் அவர்களை நமது தளத்திற்கு இன்று புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ளார். மிகவும் சிறப்பான ஒரு உரையை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பினையும் அன்பு சகோதரி அவர்கள் ஏற்படுத்தி தந்தமைக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு தங்கை ரேவதி அவர்கள் இப்பொழுது தொடர்வார்கள். நன்றி. நான் பேசுறது கேக்குதாங்க? தெளிவா கேக்குதுங்கம்மா. நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். இன்னைக்கு ரொம்ப அழகா கார்த்திகேயன் அவர்கள் முதல் முறையா உரை கொடுத்தாலும் ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா விளக்கமா சொன்னாரு. மிக்க நன்றி. வணக்கம் சேவியர் சார், நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் கார்த்திகேயன் மஞ்சு பார்கவி பதிலாக இன்னைக்கு கார்த்திகேயன் அவர்கள் உரையாற்றினார். அவர்களும் அடிக்கடி அந்த கோல்டன் ரூல்ஸ் மஞ்சு பார்கவியும் சொல்லுவாங்க. அதே கார்த்திகேயனும் அதைத்தான் முன்னிறுத்தி சொன்னாரு. பசிச்சு சாப்பிடணும், தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம், மாத்திரைகளை சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். அது உள்ள போய் என்ன பண்ணுது, அந்த மறு அது அழகா பிரிச்சு சொன்னார். மறு உந்து உள்ள போய் உள்பக்கமா போய் பக்காவா விளைவை ஏற்படுத்தும், பக்க விளைவு அப்படிங்கிற மாதிரி அருமையா சொன்னாரு. ஸோ அந்த நம்ம எடுக்கின்ற ஒவ்வொரு மருந்து மாத்திரைகளும் அந்த குறிப்பிட்ட உறுப்புக்கு மட்டும் போறது கிடையாது, நம்ம கோடிக்கணக்கான செல்களுக்கும் அந்த மருந்தானது போயிருது. அந்த கெமிக்கல் எல்லாமே போகுது. அதை அந்த உறுப்புகளுக்கு வேலைகள் கொடுக்காம இருந்தாலே நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதிக வேலைகள் அது இயல்பான வேலைகளை கொடுத்துட்டு நம்ம அதிகப்படியான வேலைகள் கொடுக்கறது அந்த மருந்தை சிறுநீரகம் தான் அதை பிரிச்சு எடுக்குது. அதனால ஒவ்வொரு மாத்திரை சாப்பிடும் பொழுதும் சிறுநீரகத்திற்கு அதிக வேலைப்பளுவு நம்ம கொடுக்கறதுனாலதான்
அதான் அருமையா சொன்னாரு. உணவே மருந்துங்கிறப்போ, இப்ப மருந்தே உணவு போல காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் அந்தந்த வியாதிகளுக்கு அதுன்ட்டு மாத்திரை மருந்துகளை உட்கொள்றதுனால அந்த சிறுநீரகம் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வேலை செய்யும். ஆனா அது அதிகப்படியான வேலை செஞ்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்னுடைய உறவினர் அங்க திண்டுக்கல்ல 38 வயசு தான். அவரு இறந்துட்டாப்ல. கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ட்டு. இது என்னடா இந்த வயசுல அது இத்தனைக்கும் ஒரு சிறு கெட்ட பழக்கம் கூட கிடையாது. அவரு இறந்துட்டாரு. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஏற்கனவே சுகர் இருந்தது. இப்ப ஒரு நல்லா அருமையா சொன்னாரு. இப்ப கிட்னி ஃபெயிலியர் காரணம் வந்து சுகர் அப்படின்ட்டு. அது சுகர் இருந்தாலும் அதுல மாத்திரை டோஸ் அதிகமா நம்ம எடுக்கிறதுனால அந்த சிறுநீரகம் வந்து வேலை செய்யுது. அதிகப்படியான வேலை செய்யுது. போதுமான சக்தி இல்லாதனால அது இழக்குது அந்த மாதிரி. அதனால மருந்தில்லா மருத்துவம் அருமையான ஒரு விழிப்புணர்வான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மஞ்சு பார்கவியும் கார்த்திகேயன் அவங்க சார்ந்த எல்லாருமே தாய்நாடு கல்லூரியில ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வான ஒரு அது இன்றைய காலகட்டத்துல நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்குறோம், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம உட்கொள்றோம் மருந்து மாத்திரைகளை வந்து உட்கொள்றோம். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கத்தையும் சொன்னாரு. அந்த காலத்துல இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டோ துரித உணவுகள் இரவு அன்டைம்ல சாப்பிட்றது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு பெரிய கல்ச்சராகவே மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. இதெல்லாம் சாதாரண விஷயம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த கேன்சர் இதையும் சொன்னாரு. கேன்சரு அது சொல்றாங்களோ இல்லையோ அந்த சுகரை வந்து ஒரு அசால்ட்டா சொல்றாங்க. வா 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 ஐக்கியத்தில் சேர்ந்துக்க வா அப்படிங்கிற மாதிரி பார்க்கில் பேசிக்கிறாங்க. நான் இது போட்டேன் அது போட்டேன் இந்த சுகர் போட்டேன் இன்சுலின் போட்டேன் அப்படி இப்படின்னு பார்க்கில் உட்காந்துக்கிட்டு பெருசுக சில பேர் இது சாப்பிடு அதை சாப்பிடு அப்படின்னு அந்த அதுக்குன்னு ஒரு கமிட்டி ஒரு குழு மாதிரி அமைச்சு ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப்லாம் போட்டு அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஒரு ஆக்கிட்டாங்க சுகரை. அந்த நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கம் அதே மாதிரி உணவு எப்படி சாப்பிடுவது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தையும் எல்லாமே நம்ம உடம்பே வந்து எல்லாமே சரி பண்ணிக்கும். நம்ம அதையும் மீறி நம்ம உடனடி தீர்வு உடனடியா நமக்கு சொல்யூஷன் வரணுங்கிறதுக்காக அவசரமா அந்த இதை சாப்பிட்றதுனால நமக்கு இவ்வளவு பாதிப்புகள் நமக்கு வருது. அது நம்ம விழிப்புணர்வோட இருக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இன்று கார்த்திகேயன் சகோதரர் அவர்கள் நல்லா அருமையா உரையாற்றினாரு. யதார்த்தமா எல்லாத்துக்கும் புரியும்படியாக நல்லா அருமையா உரையாற்றினாரு. நன்றிகள், வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க சீரியர் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நோய் அப்படின்னாவே வந்து அப்படியான்னு கேட்டுட்டு இருந்த எல்லா விஷயங்களுமே இப்ப சாதாரணமாக போயிடுச்சு. ஏன்னா அப்பெல்லாம் சுகர் அப்படிங்கிறது பணக்கார நோய் அப்படிம்பாங்க. சுகர் வந்துட்டாவே அச்சச்சோ அப்படின்னு பெரிய விஷயமா பேசுவாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஜோதியில ஐக்கியமாகற மாதிரி ரொம்ப ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பயப்பட்ட நோய், அந்த நோய் பேர் கூட எனக்கு தெரிஞ்ச பெரியவர்கள் சொல்லவே மாட்டாங்க. ஐயோ அது சொல்லவே கூடாது அப்படின்னு மாதிரி வச்சிருந்த நோய் தான் கேன்சர். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா ஒரு பல சதவீதம் வந்து அது ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிறதும் நிறைய விஷயங்கள் கல்ச்சராகவே மாறிடும் அப்படிங்கிறத குறிப்பிட்டீங்க. நிச்சயமா நம்மளுடைய கலாச்சாரத்துல இல்லாத எல்லாமே இப்போ கல்ச்சரா வருது. நிறைய விஷயங்கள் அப்படியே தான் மாறிட்டே இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்ம இரவு வேலை வந்து இப்படி சாப்பிட்றதும் சரி, மாமிசங்களை அதிகமா எடுத்துக்கிறதுமே நம்மளுடைய கலாச்சாரத்துல இல்லை. எடுத்துக்கிறது இருந்தாலும் இந்த அளவுக்கு அடிக்கடி எடுத்துக்கிறதும் சரி, அது உணவு முறையை மாத்தி மாத்தி அப்படியே இருக்கிறது அத்தனையுமே மாற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. மிக்க மிக்க நன்றிங்க சார். வணக்கம் சரவணன், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சகோதரர் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தலைப்புல ரொம்ப அருமையா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருந்தது. நம்ம உடம்பு தான் வந்து நம்ம இந்த ஜங்க் ஃபுட் இந்த இதெல்லாம் வந்து அதிகமா சாப்பிட்றதுனால தான்
அதை வந்து அந்த பழக்கத்தை வந்து நம்ம மாத்தினா நம்ம உடம்பே நம்மளுக்கு வந்து எல்லா வகையிலையும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றத வந்து கார்த்திகேயன் சார் சொன்னாரு. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க சரண். ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனிச்சு கேட்டு வாழ்த்து சொல்றதுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நம்ம உடம்பையால் அலையேன் உயிரால் அழியேன்னு சொல்லி திருமூலர் சொன்னதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதும் என்னென்ன தவறாக செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு நிறைய ஒரு விழிப்புணர்வாக வந்து கார்த்திகேயன் சொன்னார். அதையும் குறிப்பிட்டு பேசுனதுக்கு மிக்க மிக்க நன்றி. கேட்கும் கருத்தளத்தில் யாராவது வந்து தன் கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னா பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம கார்த்திகேயன் அவருடைய ஏற்புரைக்கு போயிடலாம். கார்த்திகேயன், நீங்க உங்க ஏற்புரையை கொடுக்கலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பா நான் சொன்ன விஷயத்துல ஒரு நல்ல விஷயத்துல அத உள்ள ஆழ்ந்து நல்லா கவனிச்சிருக்கீங்க எல்லாருமே. எனக்கு முதல் முறைங்கிறனால பொதுவாவே யோகால இருக்கறனால நான் கொஞ்சம் அமைதியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறனால அந்த அளவுக்கு எனக்கு அது ரொம்ப சத்தமா பேச மாட்டேன். கிளாஸ் எடுக்கும்போது ஓகே பேசுவேன். இருந்தாலும் முதல் தளம் ஃபோன்ல இதுவரைக்கும் உரையாடினது இல்ல. எந்த அளவுக்கு என்னோட வாய்ஸ் எல்லாத்துக்கும் ரீச் ஆச்சுன்னு தெரியல. பட் ஆனா நீங்க பேசும்போது ஓகே ஓரளவுக்கு நம்ம சொன்ன கருத்துக்கள்ல நீங்க அதுல நெறையா புரிதல் உங்ககிட்ட இருக்கிறனால, நெறைய விஷயம் நீங்க எல்லாருமே புரிஞ்சிருக்கிறீங்க. விஜய் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அவங்க குரல் ரொம்ப அருமையா இருந்தது. மனவளக்கலை அன்பர்களோட வாய்ஸ் எப்பவுமே அருமையா இருக்கும். கேட்க கேட்க நல்லாருக்கும். வாழ்க வளமுடன். மஞ்சு அக்காவுக்கு ரொம்ப நன்றி. அக்கா ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாங்க. காலைல யோகா கிளாஸ் இருந்தது தான் 6 to 8 கிளாஸ் இருந்தது. பட் அதுக்கு வேற பக்கம் நான் வரலன்னு சொல்லிட்டு ஏன்னா அக்கா இதுவரைக்கும் கேட்டதில்ல. சரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாங்க. அ கண்டிப்பா அக்காவுக்கு இதனால நான் ஒரே வார்த்தை சொன்ன மாரி என்ன தலைப்பு எதுவுமே கேட்கல. பண்றேங்கன்னு சொல்லிட்டேன். அ பெருசா ப்ரிப்பேர் ஆவலங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் அ என்னால முடிஞ்சத குடுத்துருக்கேன்னு நெனைக்கிறேன். அப்புறம் சேவியர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சிய அழகா ஒருங்கிணைச்சு கொண்டு போயிருக்கிற ஆரோக்கியா பிரிட்டோ ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். ரேவதி அம்மாவுக்கும் ரொம்ப நன்றிகள். அழகா எல்லாம் எடுத்து சொன்ன சரவண ஐயா எல்லா நிறுவனங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிய அழகா ஆழ்மனங்கிற தலைப்புல ஆரோக்கிய அத்தியாவசியம் தலைப்பு கேட்டிருக்கிற எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். சரித்திரம் படைப்போம் என்ற நிகழ்வு மிகவும் அற்புதமாக தொடரும். மேலும் பல சிந்தனை விருந்துகளோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றிகள் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க கார்த்திகேயன். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக என்னால் தொகுப்புரை நீங்கள் சொன்னதையெல்லாம் வந்து என்னால் தொகுப்புரையாக தர முடியல. அதற்கு மன்னிக்கவும். இன்னைக்கு உண்மையாகவே முதல் தடவை பேசுகிற மாதிரியே இல்லை. ரொம்ப கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் லிஸ்னர் பேனலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நிறைய பேர் சேட் அனுப்புனாங்க. எனக்கு நான் அப்போது ஆன் பண்ணேன்னா என் வாய்ஸே கேட்கல அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரிஞ்சுது. அது மட்டும் அடுத்த தடவை கொஞ்சம் சத்தமாக பேசுனீங்கன்னா இன்னும் கேட்குறவங்களுக்கு இன்னும் தெளிவாக கேட்கும். அது ஒன்று தான். நன்றிங்க கார்த்திகேயன். ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் விளக்குனீங்க. சித்தர்கள் வந்து அந்த காலத்திலேயே வந்து பெருசா மாசடையாத காலத்திலேயே எப்படி கழிவு முறைகள் வந்து அவங்க நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம தீட்சைகள் எப்படி கொடுக்கப்படுது. இப்போ ஒரு அக்குபஞ்சர்ல வந்து நீங்க எடுத்த வரையும் நேரா போய் அப்படியே நம்ம கொடுக்க முடியாது. அந்த ஹீலிங்கும் அதுக்கு வந்து முறைப்படி நம்மளுடைய அனைத்து விஷயங்களையும் சரியா வச்சிருந்து நம்மளுடைய அடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அதை கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் அவங்க நல்லா இருக்கணும்னு ஒரு ஒரு நல்ல ஒரு ஆன்மாவா ஒரு வாழ்த்தி கொடுக்குறோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு புதிதாக இருந்தது. ஏன்னா நான் அக்குபஞ்சர் அப்படின்னா அவங்க ஒரு நீடில் குத்துவாங்க. அது மட்டும்தான் அதை மட்டும்தான் பத்தி தான் அறிவு எனக்கு தெரிஞ்சது. ஆனா நிறைய விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா வந்து அதை நீங்க கொடுக்கறனால தான் அந்த குணப்படுத்துதல் அப்படிங்கிறது இறைப்பேராற்றலால நடத்தப்படுது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலத்திலையும் இந்த காலத்திலையும் இருக்கிற வேறுபாடுகள் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா நம்மளுடைய பழைய காலங்கள்ல 9 மணி 10 மணினாவே நள்ளிரவு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஏன்னா நிச்சயமா 6 மணிங்கிலேயே எல்லாரும் வந்து சாப்பிட்டு எல்லாம் ஏன்னா அப்போ விளக்கும் வந்து சரியான ஒளி இருக்கணும். அதுக்குள்ள சாப்பிட்டு காலையில 3:30 மணிக்கு எழுந்து அது எப்படி போய் 48 நாள் ஒரு மண்டலம் வந்து விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றுதே எந்த அளவுக்கு உடல்ல மாற்றங்களையும் நல்ல ஆக்சிஜனையும் நம்மளுக்கு கொடுத்தது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எப்படி அந்த அளவுக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிறதும் நம்மளுடைய கழிவு முறைகளை நீக்கணும். வாரம் என்ன பண்ணணும், மாதம் என்ன பண்ணணும்,
ஏன் ஒவ்வொன்றும் அப்படி இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா வந்து கொடுத்தீங்க. ஏன்னா இது ஒரே ஒரு நீங்க சொல்ற ஒரே நிறைய ஃபாலோ பண்ண முடியலனாலும் அந்த கோல்டன் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாவே போதும். நிறைய வந்து பண்ணலைனாலும் பசிக்கீழ சாப்பிடணுங்கிறது வந்து நம்ம இப்போ நிறைய பேர் ஆஃபீஸ் போற அந்த ஒரு இதுலனா அந்த டைம் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நம்ம கொஞ்சம் நேரமா எழுந்துட்டோம்னாவே நம்மளுக்கு எல்லாமே பேலன்ஸ் ஆயிடும். ஏன்னா நேரமே எழுந்திருக்கையில நம்மளுக்கு பசியும் நேரமே வந்துடும். அதே போல நீங்க நேரமே சாப்பிட்டு தூங்கிலையும் அதே மாதிரி அந்த ஜீரணித்தல் முடிஞ்சு தூங்குறனால அதுவும் சரியா இருக்கும். அதே போல தண்ணீர் தாகத்துக்கு குடிக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப எளிமையான விஷயம் தான். அதே போல கழிவு நீக்கம்ங்கிறது நிச்சயமா பண்ணணும். அது நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரிதான். நம்ம ஒரு வீட்டை வந்து முழுசா கழிவு நீக்கிட்டு எதுக்கு நம்ம ஊர்ல வந்து பண்டிகை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து சுத்தப்படுத்திட்டு இது பண்றதுக்காகத்தான். அதே போலதான் நம்ம வீடு கண்ணு பாக்குற வீடே அப்படி இருக்கையில நம்ம உடலை வந்து எந்த அளவுக்கு நீங்க சுத்தமா வச்சுக்கிறீங்களோ, நிறைய இது சரியா தவறான்னு எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய நோய்களுக்கு காரணம் கழிவு எங்கெங்கெல்லாம் தேங்குதோ அங்க வந்து புற்றுநோய் செல்களோ மற்ற செல்கள் ஈஸியா வந்து நம்மளுடைய உடம்ப வந்து தாக்குது அப்படிங்கிறதையும் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி நம்ம கழிவு நீக்கம்ங்கிறதும் சரி, நம்ம குளிர்வித்தலை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா நம்ம அந்த காலையில எந்திரிச்சு அது குளித்தல் இல்ல குளிர்வித்தல் அதிகமா அடிக்கடி மஞ்சு பார்கவி மேம் சொல்லுவாங்க. அதை குளிச்சோம்னாவே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அது நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறதும் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க மிக்க நன்றிங்க கார்த்திகேயன். வணக்கம் ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேசலாம். தாமதமா வருகைக்கு மன்னிக்கவும், கொஞ்சம் வேலை இருந்தனால வர முடியல. சரித்திரம் படைப்போம் நிகழ்வுகள் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்வில் ஆரோக்கியம் தொடர்பாக அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களுடைய உரை மிகவும் பயனுள்ள வகையில் இருந்தது. முதல் முறையாக பேசுவதாக சொன்னார். ரொம்ப அவருடைய கருத்துகள் மற்றும் மற்ற விஷயங்கள் எல்லாமே அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமைந்தது. அதே போன்று இந்த நோய்க்கு காரணமான விஷயங்கள் பத்தி அவர் ரொம்ப அற்புதமான ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு பேசினாரு. அனைவருக்கும் ஒரு பயனுள்ள வகையில அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இருந்தது. முக்கிய காரணம் நோய்க்கு உடற்பயிற்சி இல்லாமை மற்றும் உணவு முறைகள், இதுல மாற்றம் பண்ணாலே பெரும்பாலான நோய்களிலிருந்து நம்ம விடுதலை அடையலாம் அப்படின்ற பத்தி அவருடைய பேச்சிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. இக்கால தொழில்நுட்ப வளர்ச்சியில நேரம் காலம் பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை நிலவுவதனால பெரும்பாலும் உணவு பற்றி யாருமே ஒரு அக்கறை எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுது. சமீபத்தில் ஒரு சகோதரர்களை பேசிட்டு இருக்கும்போது அவர் இரவுல திடீர்னு எழுந்துக்கிட்டார். நான் வந்து சென்னைக்கு போயிடுவேன் சார். என்ன சார், எதுக்கு போவீங்கன்னா, அங்க ஒரு ஹோட்டல் இருக்குது, அதாவது இரவு ஹோட்டல், அங்க வந்து பிரியாணி, அந்த பிரியாணி போய் சாப்பிட்டு வரும், கார் எடுத்துட்டு போக அப்படின்றார். அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. இது என்ன இப்படி கூட நடைமுறையில் இப்படி எல்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பேரதிர்ச்சியா அந்த தகவல் கேட்டது. சென்னையில ஏதோ ஒரு இடத்துல அது இரவு நேர அதை விடுதி இருக்குது. அது பிரியாணி மட்டுமே அங்க பண்ணுவாங்களாம். 3 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு அந்த நேரம் எல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட உணவு முறை கலாச்சாரம் வந்து நம்ம நம்ம நாட்டிலேயே அது வந்துடுச்சுன்னும் போது அதை நினைக்கல ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல வந்து உடற்பயிற்சி பிளஸ் உணவு முறை இயன்ற வரையில், ஏன்னா முழுமையா நம்ம வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில், ஏன்னா எல்லாருமே பொருளாதாரத்தை நோக்கி 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் கஷ்டப்பட்டு அதை நம்ம வந்து உணவு முறை மாற்றத்தையும் உடல் பயிற்சியை செய்தால் ஒழிய இந்த மருத்துவ அந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளியில வர முடியாது. எதுக்கு எடுத்தாலும் மருத்துவரை நாடி ஓடி மருந்துகளை சாப்பிட்டு மீண்டும் அந்த உடல் உள்ள உறுப்புகளை எல்லாம் கெட்டு போய் கடைசி நேரத்துல நம்ம இறப்பை நோக்கி செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால முடிந்த வரையில் நல்ல உடற்பயிற்சி, நல்ல உணவு முறைக்கு மாறி நாமும் வாழ்வோம், இந்த சமூகத்தையும் மாற்றமடைய செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மேலும் இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ற மாதிரி ஐயா கார்த்திகேயன் ஐயா சொன்னாரு. இது மாதிரியான ஒரு விஷயத்த எல்லாருக்கும் இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கின்ற இந்த சரித்திரம் படைப்போம் நிகழ்வுகளை தயாரித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா.
ரொம்ப அழகா வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நம்ம என்னென்ன உடலுக்கு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாதான் வந்து நம்ம உடல்ங்கிறது சரியாக இருக்கும். நம்ம ஒரு கார் வாங்கணும்னாவே அந்த காரோ பைக்கோ எந்த அளவுக்கு வந்து சிரத்தை எடுத்து சுத்தம் செய்யறதுல இருந்து அதை மெயின்டைன் பண்றது, அந்த 6 மாசத்துக்குள்ள அதுனா அது என்னென்ன பண்றோமோ எல்லாமே பண்றோம். ஆனா நம்ம கூட பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் பயணிக்க போற அந்த உடலுக்கு வந்து எந்த அளவுக்கு மரியாதையும் சரி, எந்த அளவுக்கு சரியானது செய்யணும் அப்படின்னா நிச்சயமா உடற்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம ஃபியூயல் மாதிரி. அது எந்த அளவுக்கு வந்து அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோமோ நம்மளுடைய ஜீவ காந்த சக்தி அதிகரிக்கும், செல்கள் எல்லாம் புதுப்படையும். அதுக்காக தான் வந்து நம்ம உடற்பயிற்சி செய்யுங்க செய்யுங்கன்னு எங்க பார்த்தாலும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் முதல்ல செய்யறது நீங்க வந்து உடற்பயிற்சி செய்யுங்க உடலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடலுக்கு மட்டுமில்ல, அது மனதுக்குமே ரொம்ப நல்லது. மிக்க மிக்க நன்றிங்க சார். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. இங்க ஒரு சிறப்புரை நிமிடம் சொல்லுங்க. ஒரே நிமிடம். இப்ப கார்த்திகேயன் சகோதரர் அவர் உரையில ஒண்ணு சொன்னாரு. அது கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் மஞ்சு பார்கவி அவங்களும் சொன்னாலும் சரிதான். இல்ல அவரு சொன்னாரு, நம்ம என்னதான் சத்தான உணவுகள் சாப்பிட்டாலும் அந்த சத்து வந்து உடல் உறுப்புகள் சரியா இயங்கவில்லைன்னா அந்த சத்துக்கள் வந்து அப்படியே வெளியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொன்னாரு, கூற்று. அதனால வந்து ஆனா உடல் உறுப்புகள் நல்லா இயங்குச்சு அப்படின்னா நம்ம நச்சான பொருளை சாப்பிட்டா கூட அந்த 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 அதுல இருக்க சத்தம் மட்டும் எடுத்துட்டு நச்சுகளை வந்து அகற்றிடும், உடல் உறுப்புகள் நல்லா இயங்குனா அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த கூற்று எனக்கு கொஞ்சம் விளங்கல, முடிஞ்ச சொல்லலாம். வாழ்க வளமுடன்யா. ஆஹ் அதாவது நம்ம உடம்பு சரியா இருந்தா, அதாவது ஒரு சல்லடை நல்லா இருந்துச்சுன்னா அதை நீங்க சலிக்கலாம், கரெக்ட்டுங்களா? மணல்ல சல்லடை நல்லா இருந்தா அதுல சலிச்சு நம்ம அதுல இருக்கிறத ஃபில்டர் பண்ண முடியும். சல்லடையே ஒழுங்கா இல்ல, சல்லடையே ஓட்ட ஓட்டையா பொத்து பொத்தலா இருந்துச்சுன்னா மண்ணு சலிக்க முடியாது, அதுல இருக்கிற கல்லும் சேர்ந்து என்ன பண்ணுங்க வந்துரும். அதே மாரிதான் நம்ம உணவு உட்கொள்ளும் முறையும் இருக்கு, நம்ம பழக்க வழக்கமும் இருக்கு. தண்ணி குடிக்கணும், நீங்க பெரும்பாலும் கேட்டு பாருங்க, தண்ணி குடிக்கும்போது உக்காந்து தான் குடிக்கணும். அப்பதான் அது நம்ம உடம்புல போய் தண்ணி கரெக்டா ப்ராப்பரா உள்ள போயிட்டு கரெக்டா எல்லா பக்கம் போய் சேரும். அவசர அவசரமா நின்னுட்டு தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாரும் தண்ணி குடிக்கிறதாகட்டும், சூப்பு குடிக்கிறதாகட்டும் நின்னுட்டு தான் மேக்ஸிமம் குடிக்கிறாங்க தவிர உட்காந்துட்டு யாரும் குடிக்கிறது இல்ல. அவ்வளவு ஏங்க, சாப்பாடே உட்காந்து சாப்பிட்டாதான் உடம்புல செரிக்கும். பேசிட்டு சாப்பிட்டா நின்று சாப்பிட்டா எப்படி செரிக்கும் திட்டுவாங்க. ஆனா இந்த காலத்து நடைமுறையில நவீன திருமண மண்டபத்துல எப்படிதான் இருக்குங்க, பஃபே சிஸ்டம். நின்னுகிட்டு சாப்பிடுற மாதிரி தான் சிஸ்டமே இருக்கு. நம்ம டைரக்டா நின்னுட்டு சாப்பிடுவோம். ஏன்னா இருக்கிற உயிரினத்திலே மனிதனோட குடல் வடிவம் மட்டும் தான் எப்படி இருக்குங்க, மடிப்பு மடிப்பா வளைஞ்சு 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 இருக்கும். மத்த எல்லா உயிரினத்தோட குடலும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேரா தான் இருக்கும். அப்ப நம்ம எது சாப்பிட்டாலும் நம்ம அந்த குடல் வழியா வடிச்சு வடிச்சு தான் உள்ள போவோம். அதுக்கான நேரத்தை கொடுக்கணும். அதனாலதான் உட்காந்து சாப்பிட சொன்னாங்க. பாய் பாய் போட்டு கீழ உட்காந்து சப்பளங்கால் போட்டு தான் சாப்பிட சொல்லுவாங்க. அது காலப்போக்குல டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டோம். பாதி அரை சேரா உட்கார்ந்திருந்தோம். இப்ப முழு சேரா நிக்க ஆரம்பிச்சுட்டோம். நின்னுட்டு தான் சாப்பிடுறோம். நின்னுட்டு சாப்பிடும் முறை முழுக்க முழுக்க தப்பு. அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஃபுட் இறங்கும்போது அதுல இருக்கிற சத்துக்கள் நம்மளோட குடல் உறிஞ்சிகள் உறிஞ்சிக்காது. சீக்கிரம் அது சத்துக்கள்லாம் கழிவா அதுவும் வெளிய போயிரும். நம்ம உண்ணும் உணவு அதுவும் கழிவா என்ன ஆயிருதுங்க, வெளிய போயிருது. ஒரு கரும்பு சக்கை இருக்குன்னா, கரும்பு அப்படியே மிஷின்ல விட்டு சாறு எடுப்பாங்க. எடுத்துட்டு அந்த கரும்பு சக்கைய தண்ணீல போட்டா என்ன ஆகுங்க, மிதக்கணும். அதே மாரி தான் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த உணவு நம்ம பாத்ரூம் போகும்போது, நம்ம பாத்ரூம் போனோம்னா அந்த மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மிதக்கணும். முழுகி இருந்துச்சு அப்படின்னா, அதுல இருக்கிற சத்தும் கூட சேர்ந்து போயிருச்சுன்னு அர்த்தம். இத வச்சே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அதனால தான் அப்பலாம் மருத்துவர் எம்பிபிஎஸ் படிச்ச ஒரே டாக்டர் தான் எல்லா நோய்க்கும் மருந்து, மாத்திரை குடுப்பாங்க, பார்த்துக்குவாரு. அவர் முதல்ல இப்ப இருக்கிற டாக்டர்லாம் வந்தா ட்ரீட்மெண்ட், மாத்திரை, கண்ணு அது ஸ்கேன் பண்ணும், பிளட் டெஸ்ட் எடுக்குங்கிறாங்க. அப்ப இருக்கிற மருத்துவர் என்ன சொல்லுவாருங்க? உள்ள ஒருத்தர் வந்தாருன்னா, "நேத்து என்ன உணவு எடுத்துக்கிட்டீங்க? நைட் என்ன சாப்பிட்டீங்க? மோஷன் எப்படி போச்சு?" இப்ப எந்த டாக்டருமே இப்ப அதெல்லாம் கேட்கிறதே இல்ல. யூரின் மோஷன் எப்படி போச்சுன்னுலாம் கேட்கறது இல்ல. டைரக்ட்டா பிளட் டெஸ்ட் அந்த டெஸ்ட் அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. ஆனா அப்ப இருக்க டாக்டர் ஒரே டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் எல்லா கண், காது, மூக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் பார்ப்பாரு. மோஷன் எப்படி போச்சுன்னு கேட்பாரு. என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. நாம சாப்பிட்ட உணவு நல்லபடியா செரிச்சிருந்தா, நீங்க மோஷன் போறதிலேயே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மோஷன் போனத நீங்க தண்ணி ஊத்துனயும் ஒரே இதுலயே அந்த மோஷன் ஃபுல்லா அந்த பேஷன விட்டு கீழ போயிருச்சுன்னா, நல்லதுன்னு நீங்க சாப்பிட்ட உணவு நல்லதுன்னு அர்த்தம். அதே நீங்க சாப்பிட்ட உணவு நீங்க மோஷன் போகும்போது, எவ்வளோ தண்ணி ஊத்துனாலும் அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு. இயற்கையா கழிவுகள பத்தி பேசினாலும் பேசி தான் ஆகணும். அங்கங்க மோஷன் சரியா போகல
அந்த தண்ணி ஊத்துனது அந்த மோஷன் சரியா அந்த பேஷண்ட் விட்டு கீழ இறங்கல, அங்கங்க ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க சாப்பிட்ட உணவு உங்க வயித்துல சரியா ஜீரணம் ஆகல. அது அங்கங்க கழிவா இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஃபில்டர் சிஸ்டம் வயிறுங்கிற செரிமான மண்டலம் நல்லா இருந்தா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம உண்ணும் உணவு சத்துக்களா மாறும். அதுல நச்சுக்கள் இருந்தா ஏன்னா இந்த உடம்போட பிரதான வேலையே பார்த்தீங்கன்னா, கழிவுகள வெளியேத்துறது தான். நீங்க பொறந்துட்டீங்க அப்படின்னா, நாம பொறக்கும்போது என்ன பண்ணுவோங்க, யூரின் மோஷன் போயிட்டு தான் இருப்போம். நம்ம உடம்புல இருந்து கழிவுகள் வெளியே வெளியே இந்த உடம்போட பிரதான வேலையே கழிவுகள வெளியேத்துறது தான். நீங்க கழிவு நீக்க பயிற்சியில நீங்க அத எக்ஸ்ட்ரா கத்துக்கிறீங்க. பட் ஜெனரலா இந்த உடம்போட சாகுற வரைக்கும் செய்யக்கூடிய வேலை என்னங்க? கழிவுகள வெளியேத்திட்டு தான் இருக்கும். அதே மாரி வயசான காலத்திலயும் பாருங்க, குழந்தைங்க மாரி நாமளும் யூரின் மோஷன் போயிட்டு தான் இருப்போம். கழிவுகள் வெளியேறி தான் உடம்பு பிரியும். கடைசியா நம்ம காயகல்பம் எடுத்தவங்களுக்கு தெரியும். ஜீவத்து குழம்புங்கிறது ஒரு கழிவு தான். அந்த வித்துக்களிங்க உடைஞ்சு தான் உயிர் பிரியும். அதான் வேட்டி சிறையில கறப்பட்டிருந்தா பார்த்துட்டு சத்து விட்டுட்டாங்க, சத்து விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சத்துங்கிற கழிவா வெளிய விட்டதுனால தான், சத்து விட்டான்ங்கிறத காலப்போக்குல என்னவா மாறுச்சுங்க? செத்து விட்டான், செத்து விட்டான் அப்படின்னு மாறுச்சுங்க. கழிவுகள் அப்ப நான் ஆரோக்கியமா இருக்கும்போது, கழிவுகள் மட்டும் உடம்பு வெளிய தள்ளிட்டு, சத்துக்கள உடம்பு உறிஞ்சிக்கும். உடல் உறிஞ்சுகள் அத ஏத்துக்கும். ஆனா, அதுக்கான நேரத்த உடம்புக்கு நம்ம குடுக்கணும். பசிக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா, அப்ப உடம்பு என்ன பண்ணுங்க? உடம்புக்கு சத்து தேவ. அந்த சத்த ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு கழிவ மீதி வெளிய தள்ளும். நீங்க பசிக்காதப்போ ஒரு ஃபுட்ட போட்டீங்கன்னா, அந்த உணவு அந்த உடம்பு என்ன பண்ணுங்க? பசிக்கவே இல்ல. இப்ப ஒரு சத்த குடுத்தா எனக்கு தேவையில்ல. உங்ககிட்ட காசு இருக்கு. நீங்க காசு குடுத்தா வேணாம்பீங்க. வேணாம். உணவையே எடுத்துக்கலாம். ஏன்னா இருக்கிறதுலயே வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உணவு தான். நீங்க வயிறு நெறைய சாப்பிட்டுட்டீங்க. இப்போ உங்ககிட்ட எவ்வளோ பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லருந்து கொண்டு வந்து பிரியாணி குடுத்தாலும் உங்களால சாப்பிட முடியுமா? உங்க நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் இப்ப தான் வயிறு நெறைய சாப்பிட்டேன். இப்பதைக்கு என்னால ஒரு 3 மணி நேரத்துக்கு நீங்க எவ்வளோ பெரிய விஷயத்த குடுத்தாலும் என்னால அத சாப்பிட முடியாதுன்னு ஒதுக்கி வச்சுருவீங்க. அதுபோல தான் நம்ம உடம்பு ஆல்ரெடி வயிறு ஃபுல்லா இருக்கு. நீங்க மறுபடியும் ஒரு சத்த சாப்பிட்டீங்கன்னா, அந்த உடம்பு அந்த சத்த எடுத்துக்காது. டைரக்ட்டா நம்ம மோசனா வெளிய தள்ளிரும். அதுவே நீங்க பசியோட இருக்கும்போது, அந்த உடம்புல எது சத்து கம்மியா இருக்கோ, அந்த சத்த உடம்பு ஆட்டோமேட்டிக்கா இழுத்துட்டு, அதுல இருக்கிற நச்சுக்கள வெளிய தள்ளிரும். ஏன்னா, அளவுக்கு மீறினா அமிர்தம் கூட என்னங்க நஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த நரிக்குறவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கலாம் என்ன சத்தாவா சாப்பிடுறாங்க? இல்ல அ மாப்பிள சம்பா, சிவப்பு அரிசி, கைக்குத்தல் அரிசி, கருங்குருவி அரிசி அப்படியா சாப்பிடுறாங்க? அவங்க போற வழியில கீழ கிடக்கிற அந்த நாவல் பழத்த எடுத்து சாப்பிடுவாங்க. மண்ல கிடக்கிற காய்கறி எடுத்து சாப்பிடுவாங்க. அங்கங்க கிடக்கிற பறவை ஏன்னா அம்மா சொன்ன மாரி நான்வெஜ் சாப்பிடுறது நம்மளோட பரம்பரை பழக்கம்லாம் கிடையாது. அப்பதான் நான்வெஜ்னா ஆடு, கோழின்னு கிடக்குது. அப்பலாம் நான்வெஜ்ன்னா என்ன பண்ணுவாங்க? மலையாட கூட சாப்பிடுவாங்க. பன்றிய கூட சாப்பிட்டுருக்காங்க. மாட கூட சாப்பிட்டுருக்காங்க. எலிய கூட சுட்டு சாப்பிட்டுருக்காங்க. அவ்வளோ ஏங்க சாரப்பாம்பு கூட என்ன பண்ணுவாங்க? தோல எடுத்துட்டு அத கூட சாப்பிட்டுருக்காங்க. உடும்பு சாப்பிட்டுருக்காங்க. பல குருவி ஏதோ ஒண்ணு கிடைக்கிறதுக்கு முயலு, காடை, கவுதாரி இதுதான் நான்வெஜ்ஜா அவங்க பிரதானமா சாப்பிட்டதே தவிர, இப்ப நான்வெஜ்ன்னா அவங்க கண்ணுக்கு தெரிய ஒரே உணவு ஆடு, கோழி. இத மட்டும் சாப்பிட்டு பிபி, பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால அதிகப்படுத்திக்கிறாங்க. அப்ப உணவு முறை எல்லாம் மாறிடுச்சுங்கய்யா. அதனால நம்ம எடுத்துக்கிற உணவுல சத்துக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா, பசிச்சு எடுத்துக்கிட்டா தான், அந்த உணவுல இருக்கக்கூடிய சத்துக்கள உங்களால எடுத்துக்க முடியும். பசிக்காம, பசியே இல்லாதப்ப நீங்க என்ன சத்தான உணவு சாப்பிட்டாலும், அது எடுத்துக்காது. இப்ப நீங்க பால் குடிக்கிறோம் அப்படின்னா, மாடு பால் கறக்குது குடிக்கிறோம். ஆனா மாடு என்னங்க கால்சியத்த சாப்பிட்டா கால்சியத்த உருவாக்குது. அது புல்ல தான் சாப்பிடுது. அதுல மெக்னீசியம் சத்து தான் இருக்கு. ஆனா அது உடம்பு என்னவா மாத்துதுங்க? அது சத்தா அது ரத்தத்திலருந்து ஃபில்டர் பண்ணி, அது தனியா கால்சியமா மாத்தி பாலா குடுக்குது. பால விட 10 மடங்கு கால்சியம் கீரையில இருக்கு. அதனால தான் ஒரு பழமொழியே இருக்கும். "முருங்கை நட்டவன் வெறுங்கையில் போவான்." நாம நெனச்சுக்கிட்டோம் முருங்க மரம் வச்சிருந்தோம்னா, கடைசி காலத்துல வெறுங்கையில தான் போவோம்ன்னு சொல்லி, அந்த எல்லா மரத்தையும் வெட்டி தள்ளிட்டோம். ஆனா நாட்டு முருங்கை நல்லா வளர்த்தியா வளரும். காய் ஒல்லி ஒல்லியா தான் இருக்கும். அது சாப்பிட்டா அத்தன கால்சியம். முருங்கை கீரையில அவ்வளோ சத்து இருக்கு. முருங்கை பூவுல அவ்வளோ சத்து இருக்கு. முருங்கை பட்டு, முருங்கை பிசின் எல்லாத்துலயுமே அந்த முருங்கை கொட்டை எல்லாத்துலயுமே அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. அத சாப்பிடும்போது முதுகு தண்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். வயசான காலத்துல குச்சி ஊனாம நிமிர்ந்த நடையா நடந்து போலாம் அப்படிங்கிறனால தான் முருங்கை நட்டவன் வெறுங்கையில் போவான். இத வந்து அந்த சேக்குவார், அந்த போராட்ட வீரர் சேக்குவார் வந்து ஒரு புக்ல எழுதியிருப்பார். இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல அந்த முருங்கை மரத்த எடுத்து நம்ம நாட்டுல வைக்கணும். அத பயிரிடணும். அத சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு அவரு ஒரு புக்ல எழுதியிருப்பார் சேக்குவார். அப்ப நின்னுட்டு சாப்பிட்டோம்னா சத்து உடம்புக்குள்ளார டைரக்ட்டா போகாதுங்க. உட்காந்து தான் முறைப்படி உட்காந்து சாப்பிடணும். சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் எடுத்துக்கணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்வீட் எடுத்துக்கணும். அப்பதான் அந்த சத்து ஸ்வீட் என்ன பண்ணுங்க, ஸ்வீட் வந்து நம்ம சாப்பிட்டத ஜீரணம் பண்றதுக்கு உதவியா இருக்கும். அது என்ன சாப்பிடுறோமோ ஜீரணம் பண்ணும். நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டாலும் அது சீக்கிரம் ஜீரணம் பண்ணும். உணவுக்கு முன்னாடி ஸ்வீட் எடுத்துக்கணும். உணவு முடிச்ச பிறகு ஒரு ஸ்வீட் எடுத்துக்கணும். உணவும்போது கவனம் முழுக்க உணவுல தான் இருக்கணும். சோறு டிவி பார்த்துட்டே சோறு தின்னா அது சத்தா மாறாது. நொறுங்க தின்னா 100 ஆயுசுன்னு சொன்னாங்க.
நீங்க ஜீரணங்கிறது வயித்துல நடக்குது நாம நினைச்சிட்டு இருக்கோம். அது தவறு. ஜீரணங்கிறது வாயிலே ஆரம்பிச்சிருது. நீங்க மென்னு சாப்பிடும்போதே அந்த உணவுகள் ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, கடைசியா ஜீவத்துக்குள்ள அந்த 7 தாதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, அதுக்கப்புறம் ஜீவத்துக்குள்ளமா மாறுது. அப்ப அதுக்கு மேலேயே நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா ஜீரணம் பண்ணணும். மென்னு சாப்பிட்டாதான் கீழ போய் மீதி அந்த சத்துக்கள் ரசத்திலிருந்து ரத்தம், சத்து, சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, கீழ வரைக்கும் பிரியும். ஆனா நம்ம மென்னே சாப்பிடாம டிவி பார்த்துட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு வேற எங்கேயோ நினைவு வச்சுட்டு சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்டு அந்த சத்துக்கள் உடம்பு ஏத்துக்காது. அது நின்னுகிட்டு சாப்பிடும்போது சீக்கிரம் அந்த சத்துக்கள் ஏத்துக்காம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பஃபே ஃபுட்ன்னு சொல்லக்கூடிய நின்னுட்டு சாப்பிடுற உணவை தவிர்த்துக்குங்க. நின்னுட்டு தண்ணி குடிக்காதீங்க. உட்கார்ந்த மாரி தண்ணி குடிங்க. உட்கார்ந்த மாரி சூப்பெல்லாம் சாப்பிடுங்க. நிறைய நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. அ போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. நல்ல கேட்ட கேள்வியும் இல்லாமல் நீங்க நிறைய தகவல் கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்க பெரியார் சார். நீங்கள் கேட்ட கொஷின் அப்படிங்கிறது கார்த்திகேயன் சார் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரியே கேட்ட கேள்விக்கு மேலே நிறைய விளக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்குனதுக்கு மிக்க மிக்க நன்றிங்க கார்த்திகேயன். எல்லாருக்குமே வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து புலப்படுற அளவுக்கு சொன்னீங்க, புரிகிற அளவுக்கு மிக்க மிக்க நன்றி. இங்கே வந்து ரொம்ப அழகாக சிறப்புரை கொடுத்த கார்த்திகேயன் அவர்களுக்கு மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்ட விஜயாமா, மஞ்சு பார்கவி, சேவியர், சரவணன், ராமச்சந்திரன் ஐயா அனைவருக்கும் மிக்க நன்றி. கேட்பாளராக கேட்கும் பவுலின், கோவிந்த், ரேணுகா, பவளமணி, கலாபலன், நானு, தியாகராஜன் ஐயா, சரவணன் கண்ணா, மருத பாலாஜி, இப்ராஹிம், குணசேகரன், கற்பகவள்ளி, ராமராஜ் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. ரூம் சாட்டில் பண்ண வனிதா வீரபாண்டியன் அவர்கள் அற்புதமான விழிப்புணர்வு ஏற்படுத்திய உரை நன்றி. ஆரோக்கிய வியாழன் எப்போதும் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்க நினைவூட்டுகிறது. நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி. இங்கே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக வந்து நம்மளுக்கு நடத்தி கொடுக்குற பிரிட்டோ அண்ணா, வள்ளி, வேல் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. ரீப்ளே கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் மிக்க நன்றி. இதோடு நம் தளத்தை நிறைவு செய்து கொள்வோம். நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். 5, 4, 3, 2, 1 நன்றி.